மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சியான கூட்டொருங்கி இயக்க திரு அவை ஒருங்கிணைந்து ஒரே பாதையில் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய உலக ஆயர் மன்றத்தை முன்னிட்டு நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் முன்னெடுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்மொழிந்த கொள்கைகளை குறித்து நாம் பலவித கண்ணோட்டங்களில் பலவித சிந்தனைகளை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் கடந்த 2 பகுதிகளாக ஒன்றிப்பு மற்றும் பங்கேற்பு என்பது குறித்து நாம் பலதரப்பட்ட கருத்துக்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டோம். அந்த வரிசையில் 3வது கருப்பொருளான நற்செய்தி பணி என்பது குறித்து இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக நம்முடைய சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ராயப்பா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் ஆண்டவரே. தொடர்ந்து மற்றும் ஒரு சிறப்பு பங்கேற்பாளராக வருகை தந்திருக்கும் திருச்சிலுவை சபையை சார்ந்த அருட்சகோதரி மெட்டி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பல அறுவரும் கருத்துக்களை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கும் பங்கேற்பாளர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அன்போடு வரவேற்கின்றோம். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல நற்செய்தி பணி குறித்த ஒரு விளக்க உரையை ஆற்றுவதற்கு மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் காணொளி வாயிலாக இதோ நம்முடன். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட்டொருங்கியக்க திருச்சபை பற்றிய ஒரு அருமையான மாமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதில் நாம் எவ்வாறு நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக மாற முடியும். இந்த கூட்டொருங்கி இயக்க திருச்சபை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு மறை மாவட்டம், பங்குகள், அதே போன்று குடும்பங்கள் ஆக மறைமாவட்ட திருச்சபையில் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது இன்றைக்கு குருக்களுக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு அன்புறவாக ஒருவர் ஒருவரோடு இணைந்து செயல்படுகின்ற அந்த ஒரு முறையை மக்களோடு நாம் கொள்ளுகின்ற அந்த உறவில அது வெளிப்படக்கூடியதாக, அதே போன்று இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு எவ்வாறு இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியை தங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் என்றால், இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ மறையை சாராத மக்களையும், அவர்கள் இந்து மக்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம், அவர்களோடு நல்லுறவு கொண்டு வாழுகின்ற பொழுது, அவர்களுடைய தேவைகளில் உதவுகின்ற பொழுது, அவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சோகங்களில் இவர்களும் பங்கு கொள்ளுகின்ற பொழுது ஒரு நற்செய்தி பணியாகவே அவர்களுடைய வாழ்வு அமையும். அதே போன்று இன்றைக்கு யாருமே கவனிக்காத மக்களோடு அவர்கள் உண்மையிலேயே நல்லுறவு கொண்டு அவர்களையும் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் வாழ்வதிலையும் இந்த நற்செய்தியானது இன்றைய காலகட்டத்தில் அறிவிக்க முடியும். அப்படித்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையின் வழியாகத்தான் நற்செய்தி அறிவிக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில். ஏனென்றால் நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் நம்முடைய இந்த வாழ்க்கை முறையானது மாற வேண்டும். அந்த வாழ்க்கை முறை மாறுகின்ற பொழுது அது அன்பு என்ற ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து வருகின்ற கனிவு, பரிவு, இரக்கம், அதே போன்று ஏற்றுக்கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல், பிறருடைய துன்பங்களில் பங்கு கொள்ளுதல் போன்றவற்றின் வழியாக நாம் நற்செய்தி பணியை நாம் செய்ய முடியும். ஆகவே இந்த நற்செய்தி பணி என்பது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவர்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாறி அவர்களுடைய மனதும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு மனநிலையை அவர்களிலே உருவாக்க வேண்டும். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் தேவை என்று நாம் நினைக்கின்றோம். அதைத்தான் திருத்தந்தை அவர்களும் வலியுறுத்துகின்றார்கள். ஆகவே திருத்தந்தையினுடைய குரலுக்கு செவிமடுப்போம். அவருடைய குரலுக்கு செவிமடுப்பதோடு மட்டுமல்ல, நாமும் மனம் மாறுவோம், மற்றவர்களும் மனம் மாற நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். மிகச் சிறப்பாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நற்செய்தி பணி எவ்விதம் இருக்க வேண்டும் என்பது குறித்து நம்முடைய பேராயர் அவர்கள் மிக அற்புதமாக பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து இன்றைய நம்முடைய தல திரு அவையில் இன்றைய சூழலில் நற்செய்தி பணி என்பது எவ்விதம் இருக்கிறது என்பதை குறித்து நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் ராயப்பா அவர்கள் இப்போது நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, கூட்டொருங்கியக்க திரு அவையின் முத்தாய்ப்பான 3 தலைப்புகளை பற்றி சிந்திக்கின்றோம். ஏற்கனவே ஒன்றிப்பை பற்றி
அதைத் தொடர்ந்து பங்கேற்பை பற்றி, இன்றைக்கு நற்செய்தி பணியை பற்றி சிந்திக்க தொடங்குகிறோம். மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் மதிப்பிற்குரிய அந்தோணி பாப்புசாமி அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். ஏதோ அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் மட்டுமே உரிய ஒரு செயல்பாடாக இந்த நற்செய்தி பணியை நாம் கருதக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம். இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். ஆனால் நடைமுறை அளவில் அது எந்த அளவுக்கு உண்மையாகவே பின்பற்றப்படுகிறது என்றால் கேள்விக்குறிதான். The church exists to evangelize. திரு அவை இருப்பதே நற்செய்தி அறிவிக்கத்தான். ஆட்ஜென்தஸ் என்ற அந்த ஆவணமும் திரு அவை பை இட்ஸ் வெரி நேச்சர் தன் இயல்பிலேயே நற்செய்தி அறிவிப்பதாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஆயர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய பிரசன்னத்தால் முதலாக நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறையால் உடனிருப்பால் நாம் முதலாக நற்செய்தி அறிவிக்க வேண்டும். பிறகுதான் நாம் செய்கின்ற பிறரன்பு பணிகள். அதிலும் பிறரன்பு பணிகளின் உச்சகட்டமாக இருப்பது மக்களின் விடுதலைக்காக நாம் மேற்கொள்ளுகின்ற அத்தனை முயற்சிகளும் என்று சொல்லலாம். நம்முடைய அன்பு தாயும் இறை வார்த்தை மனிதர். அவருக்கு சிறப்பளித்தது எது? புனித அகஸ்தினார் மிக அழகாக குறிப்பிடுவார். முதலில் வார்த்தையை ஏற்று உள்ளத்திலே கருத்தாங்கினார். பிறகுதான் அவர் உதரத்தில் கருத்தாங்கியது. ஒரு விதத்தில் நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேருமே கருத்தாங்க முடியும். நம்முடைய ஜெப நேரம், இறை வார்த்தை வாசிக்கின்ற நேரம், இறை வார்த்தையை தியானிக்கின்ற நேரம், திருவழிபாட்டு கொண்டாட்டங்களின் நேரம் எல்லாம் கருத்தாங்குகின்ற நேரம். எப்போது நாம் பெற்றெடுக்கிறோம்? கருவுற்ற ஆண்டவரை நாம் எல்லாரும் பிறரன்பு செயல்களால் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றெடுக்க வேண்டும். நாம் யாருமே ஒரு விதத்தில் மாரல் அபாஷனிஸாக மாறிவிடக்கூடாது. ஒரு விதத்தில் வார்த்தையை கருவுற்றுவிட்டு அல்லது ஜெபித்துவிட்டு அதன்படி நற்செயல்களை நாம் செய்யவில்லை என்றால் ஒரு விதத்தில் நாமும் கருவுற்ற ஆண்டவரை கொல்பவர்களாக மாறிவிடுவோம். அன்பு தாய் மிக உன்னதமான பாடம். இன்னும் தொடர்ந்து பாருங்கள், அவருடைய நற்செய்தி அறிவிப்பை சென்று எலிசபெத் அம்மாவை வாழ்த்துகிறார். வாழ்த்துவது நற்செய்தி அறிவிப்பு. அவரோடு உடன் இருக்கிறார். உடன் இருப்பது நற்செய்தி அறிவிப்பு. சாதாரண வேலைகளை தாழ்மையோடு செய்கிறார். அது நற்செய்தி அறிவிப்பு. இன்னும் தன்னுடைய மகனை அக்கறையோடு தேடிச் செல்கிறார். உண்ணவில்லை, உறங்கவில்லை என்று கேட்டபோது அது நற்செய்தி அறிவிப்பு. துயருற்றிருந்த தன்னுடைய மகனோடு சிலுவை அடியிலே உடனிருந்தார். அது நற்செய்தி அறிவிப்பு. சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காத்தார். திருத்துதர்களோடு இணைந்து ஜெபித்ததன் வழியாக. இது நற்செய்தி அறிவிப்பு. இந்த நற்செய்தி அறிவிப்பு இல்லை என்றால் நம்பிக்கை இல்லை, திரு அவை இல்லை. இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாறும். முதலில் நாம் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு பெற்றுக்கொண்ட ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையால், வார்த்தையால், நற்செயல்களால் நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு பக்கம் திரு அவைக்குள்ளேயே நற்செய்தி அறிவிப்பு. மிக அதிகமாக நாம் நற்செய்தி அறிவிப்பவர்கள் பல நேரங்களில் வழக்கமாக ஆலயத்திற்கு வருபவர்கள், கோயில் காரியங்களில் ஈடுபடுபவர்கள். இவர்கள்தான் நற்செய்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போது நியூ எவாஞ்சலைசேஷன் என்றெல்லாம் பேசுகிறோம். புதிய நற்செய்தி அறிவிப்பு. திரு அவையிலே
திருமுழுக்கினால் மட்டும் உறுப்பினர்களாக இருந்தால் மட்டும் போதாது, எல்லாரும் நிறைவாழ்வு பெற வேண்டும், உண்மையாகவே ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அந்த அனுபவித்த அன்பை மற்றவர்களுக்கு அவர்கள் வழங்கும் விதத்தில் அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தரப்பட்ட முயற்சிகளை எடுக்க வேண்டும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக இன்னும் நான் பிராக்டிசிங் கேத்தலிக்ஸ் ஒழுங்காக வழக்கமாக இன்னும் அதிகமாக திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடாத, நம்பிக்கையை உண்மையாகவே கொண்டாடாத எத்தனையோ திருமுழுக்கு பெற்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில பங்குகளில் மறை மாவட்டங்களில் ஓரளவு அவர்களை சென்றடைய முயற்சிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலான நிலை கவலைக்குரியதாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதை தாண்டி பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் நம் வாழ்க்கையால் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் அவர்களை நாம் சென்றடைவது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கூட்டொருங்கியக்க திரு அவைக்காக தயாரிக்கும் போது மீண்டும் மீண்டுமாக நம்முடைய திருத்தந்தை வலியுறுத்துவது, சமுதாயத்தில் ஓரத்தில் இருப்பவர்களுக்கு, அரசியலில் விளிம்பில் இருப்பவர்களுக்கு, பொருளாதாரத்தில் விளிம்பில் இருப்பவர்களுக்கு, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பல்வேறு தரப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு நற்செய்தி பணி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு முக்கியமாக நம்முடைய இறையியலார் கூட பலர் மீண்டும் மீண்டும் சொல்வது, நாம் எல்லாரும் உரையாடலில் உறவாடலில் ஈடுபட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையினுடைய சொல்லுகிறோம், பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். அதனுடைய பொருளை நம்முடைய வத்திக்கான் மறைபரப்பு பணியின் பேராயர் கார்டினல் டாக்லே குறிப்பிடும்போது, நாம் எல்லாரும் ஒரு விதத்தில் இயேசுவை போல நம்முடைய சுயநலத்துக்கு மறிக்க வேண்டும். மரித்தால்தான் மரித்த மற்றவர்களை நாம் தேடிச் செல்ல முடியும். மரித்து பாதாளங்களிலே இருந்தவர்கள் உரையாட முடியவில்லை, உறவாட முடியவில்லை. இன்றைக்கு சமுதாயத்தில், திரு அவையில், உலகில் எத்தனையோ மக்கள் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். மரித்த ஆண்டவர் மரித்தவர்களை தொட்டு எழுப்பினாரே, மரித்த ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்தாரே தாம் உயிர்க்கு முன். அதே பணியைத்தான் நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டும். உயிர்ப்பு காலத்தில் உயிர்ப்பு வெறும் செய்தியாக இருந்துவிட முடியாது. உயிர்ப்பு ஒரு அனுபவமாக மாற வேண்டும். உயிர்ப்பு செய்தியாக இருந்தால் என்ன பிரயோசனம்? எப்போது அது அனுபவமாகிறது? தூங்கி கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் உயிர் பெற வேண்டும். துடிப்போடு நம்முடைய நம்பிக்கையை பறைசாற்ற வேண்டும். இன்னும் செத்து போயிருக்கிற, மனத்தளவில் செத்து போயிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் நற்செய்தி பணி உண்மையாகவே அணுக வேண்டும். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவர் அவரவர் புரிந்து கொள்ளும் நிலைக்கேற்ப தன்னை நம்பும்படி அழைப்பு விடுக்கிறார். அதுவே நம்முடைய நற்செய்தி அறிவிப்பில் ஒரு உன்னதமான பாடம். அன்றைக்கு காலியான கல்லறை மட்டும் போதுமாயிருந்தது யோவானுக்கு. ஆனால் மரிய மதலேனாவுக்கு காலியான கல்லறை போதவில்லை, கூப்பிடுகின்ற குரல் தேவைப்பட்டது. எம்மாவு சீடர்களுக்கு காலியான கல்லறையும் போதாது, ஒரு முறை கூப்பிட்டாலும் போதாது, பல முறை இறை வார்த்தையை எடுத்துச் சொல்ல வேண்டியிருந்தது. ஆண்டவர் அப்பத்தை பிட்க வேண்டியிருந்தது. தோமாவுக்கு காலியான கல்லறையும் போதாது, கூப்பிடுகின்ற குரலும் போதாது, விளக்கமும் போதாது, தொட்டு பார்க்க வேண்டியிருந்தது. உயிர்த்த ஆண்டவர் பொறுமையோடு அவரவர் புரிந்து கொள்ளும் தன்மைக்கேற்ப அவர்களை அணுகி வந்து, நான் உயிர்த்து விட்டேன், என்னை நம்பு, அஞ்சாதே, மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நற்செய்தி பணியும் அவரை போலத்தான் உற்சாகப்படுத்துவதில், புது வாழ்வு வழங்குவதில், மீண்டும் அடிமை தலையிலிருந்து அவர்களை விடுவித்து மனித மாண்போடு விண்ணை நோக்கி பயணம் செய்ய அவர்களை ஊக்குவிப்பதில் நம்முடைய நற்செய்தி பணி அமைய வேண்டும் என்றுதான்
நானும் விழைகின்றேன். கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விளக்கத்தின்படி இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி, நற்செய்தி பணி என்பது திருநிலையினருக்கானது மட்டுமல்ல, பொதுநிலையினருக்கானதும் கூட. அத்தகைய நற்செய்தி பணி எவ்விதம் இருக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றார் போல, மகதலேன் மரியாவுக்கு ஏற்றார் போல எப்படி நற்செய்தி பணி அவருக்கு கிடைச்சது, அதே மாதிரி புனித தோமாவுக்கு எப்படி அறிவிக்க வேண்டுமோ அதே போல் அந்தந்த தளத்திற்கு ஏற்றவாறு நாம் நற்செய்தி பணி அறிவிக்க வேண்டும் என நம்முடைய திருத்தந்தை எடுத்து இயம்பிய விஷயத்தை அழகாக நம்முடைய ஆயர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம அடுத்த அமர்வுக்குள் நம்ம செல்வதற்கு முன்னதாக நம்ம எதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம், நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது எப்படிப்பட்டதாக இருந்தால் நன்றதாக இருக்கும் என சில பரிந்துரைகளை இப்போது நம்முடைய அருட்சகோதரி மெட்டி அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். ஆயர் அவர்கள் தெள்ள தெளிவாக இந்த பயணித்து கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபை நற்செய்தி பணிதான் அதனுடைய இயல்பு என்பதை மிகவும் தெளிவாக்கினார்கள். அதோடு ஒரு சில சிந்தனைகளை நான் பரிந்துரையாக இங்கே வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சிறப்பாக அந்த ஒன்றிப்பு அமர்வின் போது தந்தை சேவியர் டெரன்ஸ் அவர்கள் ஒரு கருத்தை வலியுறுத்தினார்கள். நாம் எல்லோருமே பொதுநிலையினர் தான் என்றாலும் 3 தளங்களில் நாம் நிற்கின்றோம். இன்று பொதுநிலையினர்களாக, அருள் பணியாளர்களாக, துறவர சகோதரிகளாக நாம் 3 தளங்களில் நின்று கொண்டிருக்கின்றோம். 3 தளங்களில் நின்றாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னோ ஒன்றுதான், அது நற்செய்தி பணி. அந்த கடமையை நாம் செய்ய தவறினோம் என்றால் நமக்கு என்ன என்பதை பவுலடிகளார் அவர் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அந்த வசனத்தில் தெளிவாக நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஐயோ கேடு என்று எச்சரிக்கை விடுக்கின்றார். இந்த எச்சரிக்கையை நாம் மனதில் சுமந்தவர்களாய், இது ஏதோ குருக்களுடைய வேலை அல்லது சகோதரிகளுடைய வேலை, நமக்கு கோயிலுக்கு போனால் பூசையை பார்த்தா வந்தோம், அந்த ஒரு நிலை அல்ல. மாறாக எல்லோருக்குமே இந்த கடமையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நற்செய்தி பணியை எவ்வாறு ஆற்ற வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெளிவுபடுத்துகிறார். அதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். காரணம், நற்செய்தி பணி என்றால் நமக்கு இருக்கின்ற திறமைகளை வைத்துக்கொண்டு நாம் செய்வது அல்ல. ஏதோ எனக்கு பேச்சு திறமை இருக்கிறது, நான் பேசுகிறேன், எழுத்து திறமை இருக்கிறது, எழுதுகிறேன் என்பது அல்ல. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிகவும் தெளிவாக ஒரு கருத்தை சொல்கின்றார். அவர் 2013ஆம் ஆண்டு எழுதிய திருத்தூது மடல் நற்செய்தியின் மகிழ்ச்சி, த ஜாய் ஆஃப் த காஸ்பல், அதில் எழுதுகிறாங்க. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நற்செய்தி ஒருவர் கொடுக்கின்ற போது அவரை கேட்பவர்களுக்கு மகிழ்ச்சி அடைக்கிறது. அந்த மகிழ்ச்சி கேட்பவருக்கு மட்டுமல்ல, அதை கொடுப்பவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பவரால் மட்டும்தான் மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்க முடியும். அதை எவ்வாறு, அந்த மகிழ்ச்சி என்ன என்றால் அதை தெளிவாக்குகின்றார். ஏதோ நம்மளுடைய சுய வளர்ச்சியினால் வருகின்ற மகிழ்ச்சி கிடையாது, நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொள்கின்ற வளர்ச்சியினால் வருகின்ற மகிழ்ச்சி கிடையாது. இயேசுவை அனுபவிக்கிறவர்கள், he says encounter Jesus, இயேசுவை அனுபவிக்காதவர்களால் அந்த மகிழ்ச்சியை உணர முடியாது. பல சமயங்களில் சிறப்பாக இந்த கொரோனா நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில குருக்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ளும்போது சொல்வார்கள், ஏன்னா திருப்பலி இல்லை, ஸோ அவர்களுடைய பணி வாழ்வில் தொய்வு ஏற்பட்டதாக. இந்த தொய்வு என்பது நாம் யாருக்குமே வர முடியாது, வரக்கூடாது. காரணம், திருத்தந்தையின் சிந்தனையை நாம் மனதில் வலியுறுத்தும் போது அந்த கருத்தானது என்ன, ஒவ்வொருவரும் இயேசுவை அனுபவிக்கின்ற போது அந்த அனுபவத்தில் இருந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அங்கே நற்செய்தி பிறர் நம்மை நோக்கி ஈர்த்து செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு சிறிய உதாரணம், பவுலடிகளார் வார்த்தையில் நாம் பார்த்தோம் என்றால், அவருடைய வாழ்க்கையில் அந்த இயேசுவை அவர் சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை ஒரு யூ-டர்ன் எடுத்ததை நாம் எல்லோரும் பார்த்தோம். இன்று நாம் எல்லோரும் உண்மையிலேயே இயேசுவை சந்தித்திருக்கிறோமா, அல்லது நமது திறமைகளால் ஏதோ நமக்கு தெரிந்ததை செய்து கொண்டு நம்மை முன்னிலைப்படுத்தி கொண்டு நமக்கு தெரிந்த திறமைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனைக்கு நான் உங்களிடம் விட விரும்புகிறேன். இதோடு நாம் ஒரு சில கருத்துக்களை திருத்தந்தையினுடைய சிந்தனையிலிருந்தே இங்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அவர் ஒரு இடத்துல சொல்வார், ஐ எம் ஆன் அ மிஷன். ஒரு காலத்தில் அவர் சொன்னது, நான் நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனையிலேயே ஒரு மாற்றம், ஐ எம் ஆன் அ மிஷன், ஃப்ரம் தேர் ஐ எம் எ மிஷன், மிஷன், நானே நற்செய்தி என்று ஒரு சிந்தனைக்கு அவர் மாறுகிறதை பார்க்கிறோம். நம் எல்லோரையுமே இன்று அவர் அழைப்பு விடுப்பது நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியாக மாறுவது.
நற்செய்தி போதிப்பது என்பது எளிது, அது சிறந்தது. ஆனால் நற்செய்தியாக மாறுவது சாலச் சிறந்தது. பிரான்சிஸ் ஆஃப் அசிசியார் சொல்வார், எல்லா நேரமும் நீங்கள் நற்செய்தியை போதிங்கள், எல்லா நேரமும் ப்ரீச் த காஸ்பல் ஆல் டைம்ஸ். அடுத்து சொல்வார், தேவையான பொழுது மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அப்படி என்றால் நமது வாழ்க்கை பேச வேண்டும், நமது வார்த்தை அல்ல, நமது வாழ்க்கை பேச வேண்டும் என்கின்ற ஒரு மைய கருத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் சிறப்பாக நமது ஆயர் அவர்கள் பேசும்போதும் அதன் முன்பு மதுரை ஆயர் அவர்கள் பேசும்போதும் நமது வாழ்வு எவ்வாறு சான்றாக மாற வேண்டும் என்பது இன்று வலியுறுத்தப்படுகிறது. அதுதான் முதல் நற்செய்தியாக நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். இதை தொடர்ந்து நாம் ஒரு சில கருத்துக்களை சிறப்பாக நாம் 3 தளங்களில் இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் காமனாக எல்லாருக்குமே பயன்படும் என்று நினைக்கிறேன். இன்று நாம் வாழ்கின்ற சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், சிட்டுக்குருவி வீழ்ந்தால் என்ன வாழ்ந்தால் என்ன, எனக்கு டவர் கிடைச்சா போதும், கண்டும் காணாமல் அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு சுயநல போக்கில்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித நேயம், மனித மாண்பு, மனித அக்கறை கொண்ட ஒரு மக்களாக நாம் வாழும்போது அங்கே நற்செய்தி போதிக்கப்படுகிறது, அங்கே நற்செய்தி வாழப்படுகிறது. இதை நாம் அடிமனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் மனிதநேய காரியங்களில் ஈடுபடுகிறோமோ, அது சிறிய காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், சின்ன சின்ன காரியங்களில் கூட ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், நம்ம கைப்பிடிச்சு ஒருத்தருக்கு கை கொடுத்து விடுறோம், அது கூட ஒரு நற்செய்தி பணி தான். ஒருத்தர் நம்ம கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சி உட்காந்துருக்குறோம், ஆனால் நம்மளை விட வயதில் ஒரு முதியவர் வருகிறார், நாம் எந்திரிச்சு இடம், அதுவும் ஒரு நற்செய்தி பணி தான். இதை நம்ம பெரிதாக ஒரு மைக்கு போட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறோம், அதுவும் அது நற்செய்தி பணியாக இருந்தாலும் இந்த சிறிய சிறிய காரியங்களில் நாம் எவ்வாறு நற்செய்தியாக மாற முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தேட ஆரம்பிக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு நிறையவே கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இன்று ஒரு சில கருத்துக்களை அருட்பணியாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மக்களோடு கொண்டுள்ள உறவு, அவர்களோடு அவர்கள் சந்திக்கும் போது, பேசும்போது, ஒரு புன்முறுவலோடு, அவர்களை நம்மளை விட வயதுள் மிகுந்தவர்களோடு வரும்போது அவர்களை மரியாதையாக நடத்தும்போது, இதெல்லாமே நற்செய்தி பணிதான். அது பொதுநிலையினர்களாக இருக்கட்டும், ஈவன் அருட்சகோதரிகளை இருக்கட்டும், அவர்களை விட அவர்கள் சில பங்குகளில் பார்த்தீர்கள் என்றால் அருட்சகோதரிகள் பணியாற்றுகின்ற பள்ளிகளில், தந்தையர்களின் பள்ளிகளில் அருட்சகோதரிகள் பணியாற்றுவார்கள். ஃபாதர்ஸ் வில் பி கரஸ்பாண்டன்ஸ், ஆனால் சிஸ்டர்ஸ் ஹெச்எம்மாக இருப்பாங்க அல்லது பள்ளிகளில் அங்கு அந்த சகோதரிகளை மரியாதையோடு நடத்துவது, அவர்களை பேர் சொல்லி அழைக்காமல், அவர்களும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அவர்களும் ஒரு மரியாதைக்குரியவர்கள், மாண்புக்குரியவர்கள் என்று நடத்தும் போதெல்லாம் அங்கு நற்செய்தி பணிதான் போதிக்கப்படுகிறது என்று நான் ஆழமாக நம்புகிறேன். இன்னும் அதை தொடர்ந்து நான் முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். வருங்கால திருச்சபை இன்றுள்ள குழந்தைகளிடமும் இளைஞர்களிடம் தான் இருக்கின்றது. இவர்களை நாம் சரிவர நெறிப்படுத்த வேண்டும். குழந்தைகளையும் இளைஞர்களையும் நாம் அவர்களை வளர்த்தெடுக்கின்ற விதம் பங்குக்கு பெரிய அளவில் இருக்கின்றது. அதை தொடர்ந்து இன்று தொடக்க காலத்தில் இந்த மிஷன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது இந்த நற்செய்தி பணிக்கு. தொடக்க காலத்தில் அது என்ன புரிதல் என்றால், எங்கெல்லாம் கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் கிறிஸ்துவை அறியாத நாடுகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் அனுப்பப்படுதலைத்தான் மிஷன் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தினார்கள். மிஷன், யூ ஆர் சென்ட் டு அ பிளேஸ். ஆனால் இன்று பொதுநிலையினர்களாகிய நீங்கள் வேறு எங்கும் செல்ல தேவையில்லை, எங்குமே எந்த நாடுகளுக்கும் செல்ல தேவையில்லை. எந்த ஊர் நாங்களாவது எங்களுக்காவது துறவியர்களுக்கோ அருள் தந்தையர்களுக்கோ எங்களுக்கு ஒரு 3 வருடமோ 5 வருடமோ ஆனவுடன் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே நற்செய்தி பணி ஆற்ற முடியும். காரணம், ஒரு நாளைக்கு 80% மக்கள் காலையில் எழுந்ததிலிருந்து நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் சந்திக்கிற மக்களில் 80% கிறிஸ்துவை அறியாதவர்களை தான் நீங்கள் சந்திக்கிறீர்கள். அவர் ஒருவேளை பால் வியாபாரியாக வரலாம், செய்தித்தாளை சுமந்து வருவராக வரலாம், பல்வேறு விதங்களில் வரலாம், நீங்கள் செல்கின்ற கடை, இப்படி பல்வேறு விதங்களில் நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களை நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். பணியாற்றுகின்ற இடங்களில், அலுவலகங்களில், பள்ளிகளில், மருத்துவமனைகளில், பல்வேறு இடங்களில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணியாற்றுகிறீர்களோ அங்கெல்லாம் கிறிஸ்துவை அறியாதவர்களை தான் நீங்கள் சந்திக்கிறீர்கள். அந்த இடத்தில் நிச்சயமாக உங்களுடைய மனிதநேயமான பேச்சுக்கள், உரையாடல்கள், உங்களுடைய செயல்கள் அங்கே அவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும். இன்னும் சிறப்பாக குடும்பங்களில் பார்க்க ஒரு சில பொதுநிலையினருக்கு சொல்ல விரும்புகிறேன். கடவுளின் சாயலால்
ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஆண் பெண்ணை அடக்குவதோ பெண் ஆணை அடக்குவதோ அது பாவம். அது சாதாரண பாவம் அல்ல. அதை ஆக்சுவலாக பாவத்தில் சேர்க்கலை. நம்ம ஏதோதெல்லாம் சாவான பாவம் என்று சொல்கிறோம். முதலில் இன்று பாவம் என்றால் அதுதான். ஆண்கள் பெண்களை அடிப்பது, நான் தொட்டு தாலி கட்டியிருக்கேன் அதனால் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்று அடிப்பது, உதைப்பது எல்லாம் அது போன்ற காரியங்கள் எங்கேயோ நடக்கவில்லை. இங்கே நமது கத்தோலிக்க சமூகங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். அவ்வாறு பல சமயங்களில் மாதாவை நாம் போற்றுவோம், மாதாவுக்கு தினமும் ஜெபமாலை சொல்வோம். ஆனால் குடும்பங்களில் நாம் எப்படி ஆண் பெண்களை நடத்துகிறோம் என்பதை ஒரு கண் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிறப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதை பார்க்கிறோம். அப்பொழுதெல்லாம் நாம் என்ன பதில் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் எந்த மாதிரி பதில் இருந்து கொண்டு இருக்கிறோம், ஏதாவது செய்ய முடியுமா என்கின்ற ஒரு இதை தொடர்ந்து ஒரு துறவிகளுக்கு ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய துறவிகள் 80% துறவிகள் நிறுவனமயமாக்கப்பட்டு நிறுவனங்களுக்குள் தங்களை அதற்கு அடிமையாகி இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் பள்ளிகள், கல்லூரி, மருத்துவமனைகள் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது நமது பணி தேவைப்பட்டது. இன்று நம்மை விட சிறப்பாக நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில். ஆனால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுனா, நம் பள்ளிகள் நடத்த வேண்டாம், கல்லூரிகளோ மருத்துவமனைகள் நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கே அடிபட்டு போவது நற்செய்தி பணி. நிறைய சபைகளில் ஒரு 10% சகோதரிகள் நற்செய்தி பணிக்காக அலாட் பண்ணுவாங்க. டிரெக்ட் இவாஞ்சலைசேஷன் நற்செய்தி பணிக்காக. மற்றவங்கெல்லாம் தே நீ நாட் கெட் வரிட், ஓகே, ஸோ தே வில் கெட் இன்வால்வ். அவ்வளோதான். இந்த பார்வை தவறானது. ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்றதால் மட்டுமல்ல, நாம் அனுப்பப்பட்டதும் இந்த நற்செய்தியை முதலில் நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக என்பதை ஆழமாக மனதில் பதிவு செய்ய வேண்டும். இந்த ஒவ்வொரு துறவர சகோதரம் சபைகளுமே அவர்களுடைய வேர்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு சபை நிறுவனர்களும் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பித்ததே இந்த நற்செய்தி பணிக்கு தான். எந்த சபையை எடுத்துக்கொண்டாலும் அந்த சபையுடைய நிறுவனர் ஃபவுண்டர்ஸோ அந்த காலகட்டத்தில் நற்செய்தி பணிக்காக தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று நற்செய்தி பணிவில் பல விதமாக அல்லது தொய்வு ஏற்பட்டு விட்டதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த சினட் நிச்சயமாக உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். இறுதியாக என்னுடைய ஒரு மீடியாவை பற்றி, இன்றைய ஊடகங்கள் சார், இந்த கொரோனா சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஃபாதர்ஸ் பூசை, ஆன்லைன் மாஸ், அந்த மாதிரி ஊடகங்கள். இன்றைக்கி இளைஞர்களையும் குழந்தைகளையும் நாம் அட்ராக்ட் பண்ணணும் அல்லது அவர்களை நாம் உருவாக்க வேண்டுமென்றால் ஊடகங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதில் மாற்றமில்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்று சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை நாம் தட்டி கேட்பது, இயற்கைக்கு எதிரான அவலங்களை நாம் இயற்கையை எவ்வாறு பாதுகாக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இன்று இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறப்பாக பாதிக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள், திருநங்கைகளின் போராட்டங்கள், இப்படி நிறைய சமூக அவலங்களை நாம் முன்னிறுத்தி அவர்களுக்காக நாம் சிறிய வீடியோக்கள், அதாவது 3 நிமிஷம் 4 நிமிடங்கள் தயாரித்து அதை நாம் போடும்போது நிச்சயமாக இளைஞர்கள் நம் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இன்னும் ஒருவேளை கலந்துரையாடலின் போது ஒரு சில சிந்தனைகள் வந்தால் அதை நாம் சேர்த்து சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக அருட்சகோதரி அவர்கள் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது விவிலியத்தை ஏந்தி கொண்டு வெளியில் சென்று உரையாற்றுவது, பேருரையாற்றுவது, சிற்றுரையாற்றுவது, அது மட்டும் நற்செய்தி பணி அல்ல. நம்முடைய வாழ்வியல் முறைகளில் சிஸ்டர் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம், சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏதாவது ஒரு காயின் கீழே கிடந்துச்சுன்னா ஒரு சின்ன பையன் எடுத்து கொண்டு போய் ஊரியவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அந்த நபர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நீங்கள் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவங்களா அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ரோடு கிராஸ் பண்ண யாராவது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு சின்ன பையனை யாரோ ஒருத்தவங்க தன்னால் போய் உதவி செய்கிறாங்க, கேட்காமலே உதவி செய்கிறாங்கன்னா அந்த உதவி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நீங்கள் கிறிஸ்தவரா அப்படிங்க. ஸோ இதெல்லாம் கிறிஸ்தவ மதிப்பீடுகள். இதுதான் நற்செய்தி பணி. நம்ம பெரிய லெவலில் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் நற்செய்தி பணினா என்ன, அது அப்படி கேட்டல, அது இப்படி சின்ன செயல்களில் கூட நம்மளால் நற்செய்தி பணி ஆற்ற முடியும் அப்படிங்கிற அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அக்கா சபிதா அதை சொல்ல காத்திருக்கிறாங்க. சொல்லுங்கள், நற்செய்தி பணி எப்படி செய்யலாம்? சிஸ்டர் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம், சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏதாவது ஒரு காயின் கீழே கிடந்துச்சுன்னா ஒரு சின்ன பையன் எடுத்து கொண்டு போய் ஊரியவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அந்த நபர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நீங்கள் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவங்களா அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ரோடு கிராஸ் பண்ண யாராவது கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு சின்ன பையனை யாரோ ஒருத்தவங்க தன்னால் போய் உதவி செய்கிறாங்க, கேட்காமலே உதவி செய்கிறாங்கன்னா அந்த உதவி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நீங்கள் கிறிஸ்தவரா அப்படிங்க. ஸோ இதெல்லாம் கிறிஸ்தவ மதிப்பீடுகள். இதுதான் நற்செய்தி பணி. நம்ம பெரிய லெவலில் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் நற்செய்தி பணினா என்ன, அது அப்படி கேட்டல, அது இப்படி சின்ன செயல்களில் கூட நம்மளால் நற்செய்தி பணி ஆற்ற முடியும் அப்படிங்கிற அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அக்கா சபிதா அதை சொல்ல காத்திருக்கிறாங்க. சொல்லுங்கள், நற்செய்தி பணி எப்படி செய்யலாம்? நானும் சின்ன வயசுலேயே ஒரு ரோமன் கேத்தலிக்கு ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவன் தான். சின்ன வயசில் இருந்தே என்னுடைய ஆசையும் ஒரு துறவர
சபையில் சேர்ந்து நானும் வந்து நற்செய்தி பணியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அந்த ஒரு எண்ணத்திலேயே வளர்ந்தேன் நான். நானும் என்னுடைய 12th முடித்தேன். முடித்த உடனே வந்து ஒரு துறவற சபையில் சேர்ந்தேன். அங்கே ஒரு 3 வருடம் வந்து நான் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும் பொழுது வந்து என்னை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நற்செய்தி பணிக்கு தகுதி இல்லை, ஏன்னா நான் ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தும் நான் வந்து தோண்டு ஒரு ரூம்குள்ளேயோ அழுதுட்டு இருக்கலை. நான் ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்ச உடனே என் ஃபேமிலி என்னை வெறுத்தாங்க. அப்போவும் நான் மனசை வந்து தளர விடலை. நாங்கள் சென்னைக்கு வந்தேன். எங்கள் திருநங்கை மக்களோடு இருந்தோம். ஒரு அமைப்பை உருவாக்கணும், தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கணும். அந்த அமைப்பு மூலமாக வந்து நிறைய மக்களுக்கு, எங்கள் திருநங்கை மக்களுக்கு வந்து நாங்கள் நிறைய உதவிகளை பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து முதலாக ஒரு காப்பகத்தை வச்சுருக்குறோம். 25 திருநங்கைகள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. நியூ வாஷர்மேன்பேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க 13 திருநங்கைகள் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த வேலைகளை வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி போலீஸாக இருக்கிறாங்க. பிரித்திகா யாசினில் இருந்து இப்போ போன மாதம் வந்து இன்றைக்கி திருச்சியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிற தீபிகா வரைக்கும் நாங்கள் உருவாக்கின குழந்தைங்க. இந்த மாதிரி நிறைய மக்களை நாங்கள் இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மக்களுக்கு வந்து சுய தொழிலை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் சாப்பாட்டு கடை வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி விப்ரோ கம்பெனியில் 4 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனியில். இவங்களுக்கான வேலைகளை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம். என்னை அங்கே ஒதுக்குனாங்க. ஆனால் என்னுடைய பணி நற்செய்தி பணியை விடவும் சிறப்பு வாய்ந்த பணியாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பாராட்டுகள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள், திருநங்கை மக்களை வந்து இந்த திருச்சபையில் நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ஒரு முழு முயற்சியாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போது டக்குன்னு தோன்ற விஷயம் என்ன பண்ணால், ஒரு பந்தை எவ்வளோ தான் தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சாலும் அந்த பந்து திமிரிக்கிட்டு எந்திரிச்சு வரும். நீ என்ன 1 மடங்கு நீ அமுக்குறியா, நான் 2 மடங்கு என்ன பண்ணுவேன், வளர்ந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு விடாமுயற்சியோடு செய்தது தான் நற்செய்தி பணி. அதைத்தான் அருட்சகோதரி அவர்களும் சொன்னாங்க. நம்ம வாழ்வே நற்செய்தி, நம்முடைய வாழ்வே நற்செய்தியாக மாற வேண்டும் அப்படிங்கிறது வந்து அதுதான். ஸோ இவ்வளோ ஒரு காப்பகம் அமைத்து நான் வாழ்வு பெற்றதோடு நின்று விடாமல் பிறருக்கும் அத்தகைய ஒளியை ஏற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அத்தகைய ஒளியாக இருந்து செயல்படுறவங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி உங்களுக்கு பாராட்டுகள். ஸோ அற்புதமாக வந்து ஒரு வாழும் எடுத்துக்காட்டே நம்மளோட இருக்கிறாங்க. நற்செய்தி பணி என்ன என்பதற்கு தொடர்ந்து தந்தை அவர்கள். இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி அல்லது நற்செய்தி பணி என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில், இன்றைக்கி நிறைய சமூக பணின்னு சொல்லிட்டு மெயின் கோர் நற்செய்திங்கிறது இயேசு அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா தளங்களும் அறிவிக்கப்பட வேண்டும், டைரக்ட் எவாஞ்சலைசேஷன். அதில் நிறைய கிராம பங்குகளில் பணி செய்திருக்கிறேன், நகர்ப்புறங்களும் பணி செய்து கொண்டிருக்கிறேன். வேர்ஜின் சாயில்னு சொல்லி இன்னும் நிறைய இடங்களில் இயேசு அறிவிக்கப்படாத இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் உண்டு. ஆனால் நாம் ஏற்கனவே யோசித்தது போல நிறுவனங்களுக்குள் கட்டுண்டு இருக்கிறபடினாலே இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கான பார்வை இல்லாமல் போயிருப்பது நம்முடைய திருச்சபைக்கான ஒரு சாபக்கேடு. டைரக்ட் எவாஞ்சலைசேஷன் இஸ் அ மிஷன் டுடே. எதற்காகத்தான் நான் குருவாக இருக்கிறேன். எத்தனையோ விதத்தில் போர்க்கொடி எடுக்கிறோம். ஆனால் என்னுடைய பணியை செய்வதற்கு எனக்கு என்ன தயக்கம் இருக்க வேண்டும்? ஆகவே இதில் யார் யாரெல்லாம் இந்த கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ, அது குருக்களாக, துறவியராக, பொதுநிலையராக யார் யாரெல்லாம் பணி எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மீண்டுமான ஒரு அழுத்தம் இந்த நேரடி நற்செய்தி அறிவிப்பணி கொடுத்தாக வேண்டும். மற்றவையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும், அதற்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை விடுத்து அதை செய்து கொண்டு நான் செய்துவிட்டேன் பேர் வழி என்று சொல்லி இன்றைக்கு இருப்பது என்பது நாம் உண்மையிலே நற்செய்திக்கு செய்கின்ற ஒரு பெரிய துரோகம். பிறகு நமக்கென்று சொல்லி எப்படி ஆசிரியர்களுக்கு எந்த வகுப்பு வேலை வந்தாலும் ஆடியன்ஸ் 100%, 40 பசங்க 30 பசங்க கொத்தாக உட்காந்துருக்குறாங்க. அதுபோல் இன்றைக்கு குருவானவர்களுக்கும் சரி, துறவிகளுக்கும் சரி, நம்முடைய ஆலயங்களிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், வயது வந்தவர்கள் இருக்கிறார்கள், திருமண தம்பதியினர் இருக்கிறார்கள், முதியோர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லோருக்கும் அவர்களுடைய தலங்களில் மறைக்கல்வியை நம்மால் கொடுக்க முடியும், இயேசுவை அறிவிக்க முடியும்.
அதில் கூட இன்றைக்கு நான் இவரை பார்த்து, இந்த டீச்சர் நீங்கள் கேடிசம் எடுத்துடுங்க, இவங்களை பார்த்து சார் நீங்கள் பசங்களுக்கு கேடிசம் எடுத்துடுங்க என்று சொல்லி நான் செய்ய வேண்டிய பணியை இன்னொரு மீது நான் சுமத்திவிட்டு நான் ஒதுங்கி விடுவது என்பது இன்றைக்கு தர்மம் கிடையாது. நானாக என்னுடைய ஆடுகளுக்காக நான் மெனக்கிட வேண்டும். ஏனென்றால் அது செய்யவில்லை என்று சொன்னால் இருக்கிறவர்களையும் நான் நற்செய்தி அறிவிக்காமல் அவர்களை மழுங்கடிக்க செய்கின்ற ஒரு பணியில் இருக்கிறேன் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிய வருகிறது. ஆகவே அதையும் அவரவர்கள் புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது நற்செய்தி அறிவிப்பு பணி என்று. அடுத்து இன்னொரு கடைசியான என்னுடைய சிறிய ஆதங்கம், இன்னைக்கு ஏப்பிங் கல்ச்சர் என்று சொல்லி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த சகோதரியைப் போல் இந்த சகோதரியைப் போல் அல்லது அவர்கள் நடத்துவதைப் போல் நானும் நடத்துகின்ற, அவர்களை பார்த்து நான் பாடல் பாடுவதும் அவர்களை பார்த்து கைதட்டுவதும் என்று சொல்லுகிற நற்செய்தி அறிவிப்பு பணி என்று சொல்லி பல்வேறு முனைப்புகளில் போதகப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது பாணி, அது அல்ல நற்செய்தி பணி. பணி என்பது நற்செய்தியை தீவிரமாக அறிவிக்க வேண்டியதும் நற்செய்தி வாழ்வதும். இதுதான் நம்முடைய கல்ச்சர், இதுதான் நம்முடைய கலாச்சாரம். நம்முடைய தென்னிந்திய திரவையினுடைய பேராயர் அவர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய தயாராக இருக்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டவர். நம்முடைய ஆயர் அவர்களும் அருட் சகோதரி அவர்களும் மிக தெளிவாக இந்த நற்செய்தி பணி பற்றிய ஆழமான சீரிய பயனுள்ள பல கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நற்செய்தி பணி செய்வதற்கு முன்னால் ஒரு ஆயத்தம் தேவை என்பதாக நாம் திருமறையில் பார்க்குறோம். தூயாவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் ஆற்றல் பெறுவீர்கள், அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த நற்செய்தியை எல்லா இடங்களிலும் பரப்புவீர்கள். இட் இஸ் நாட் அன் இம்பரேட்டிவ் பட் இண்டிகேட்டிவ். எப்போ தூயாவியானவர் வருகிறாரோ அப்பொழுது உங்களால் பரப்பாமல் இருக்க முடியாது, நற்செய்தியை பரப்பாமல் இருக்க முடியாது. அதே போல் திரு அவையும் தூயாவியானரை பெற்று புதுப்பிக்கப்படும் போது அந்த புதிய வாழ்வு நெறியினால் அவர்கள் நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் நம்ம நற்செய்தி பணி ஆற்றுகிறோமா என்று கேட்பதற்கு முன்னால் அதை ஆற்றுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமா என்கிற கேள்வி நம்ம முதலாவது வைக்க வேண்டிய ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்ம எந்த பணியாக இருந்தாலும் குறிப்பாக நற்செய்தி பணியில் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 2 பணிகளை மிக சிறப்பாக செய்தார். ஒன்று, இறையரசை பற்றிய தெளிவுரைகளை வழங்குவது, உவமைகள் வாயிலாக பல்வேறு விதங்களில் அவர் அருளுரை ஆற்றினார். நற்பணிகள் நிறைய செய்தார். நம்ம இப்போ வர வர சூழலுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்வதாக எண்ணி ஒருவேளை அருட்தந்தை அவர்கள் சொன்னதைப் போல நம்ம அதிகமாக வாழ்வை வலியுறுத்துகிறோம். அதாவது நம்ம கிறிஸ்தவ வாழ்வது, நற்பணிகளை செய்வது, இதுவே நற்செய்தி பணி என்பதாக அதை நாம் நற்செய்தி பணியை மிக மிக குறுக்கி விட்டோம். திருச்சபையினுடைய பாரம்பரியம் என்னன்னா, நம்ம இந்த 3 கெரிக்மா, மார்த்தூரியா அண்ட் டயக்கோனியா. இந்த திருச்சபை கட்டப்பட்டது இந்த மார்த்தூரியாவில் தான். கெரிக்மா திருச்சபை காத்து வருகிறது, டயக்கோனியா எப்போதும் இதை இணைந்து போகிறது. ஆகவே இன்றைக்கு ஏதோ நமக்கு நற்செய்தியை சொல்வதனால் திருச்சபைகளுக்கு ஆபத்து, சொல்லுகிறவர்களை சிறையிலிடுவார்கள் என்கின்ற காரணத்துக்காக நம்ம வெறும் அதிகமாக நம்ம லைஃப் ஸ்டைலை மட்டுமே நம்ம வலியுறுத்தினோம் என்றால் மிக முக்கியமான நற்செய்தி பறைசாற்றுவதை நாம் விட்டு விடுகிறோம். ரெண்டாவது, அடுத்தது இந்த நற்செய்தி பணி செய்வதனால இதில் 2 டைமென்ஷன் இருக்குது. இயேசுவானவருடைய சொன்னபோது நற்செய்தி அனன்சியேஷன், எளிமையானவர்கள் பேறு பெற்றவர்கள், துயரப்படுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அது ஒரு பகுதி தான். அடுத்த பகுதி என்னன்னா, பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ, இந்த உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. நம்ம விளிம்பு நிலை மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதென்றால் அவர்களை விளிம்பு நிலைக்கு தள்ளுகிறவர்களுக்கு எதிராக போராடுவது. அதான் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் ஏன் திருச்சபைக்கு துன்பங்கள் உண்டானது என்றால் விளிம்பு நிலையில் நின்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக அல்ல, ஆனால் விளிம்பு நிலைக்கு தள்ளினவர்களுக்கு எதிராக அந்த செயல்கள் அமைந்திருக்கின்றன என்பதற்காக. பவுலும் சீலாவும் அதனால் துன்புறுத்தப்பட்டார்கள், யோவானும் பேதுருவும் அதனால் துன்புறுத்தப்பட்டார்கள். திருச்சபை வரலாற்றில் எங்கெங்கெல்லாம் அநியாயத்துக்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்பி விளிம்பு நிலை மக்களுக்காக அவர்கள் போராடினார்களோ அங்கெல்லாம் திருச்சபைகள் துன்புற்றன. ஆகவே இந்த 2ஐயும் ஒன்று பிரிக்கவே முடியாது. ஸோ நம்ம அறிவிப்பது மட்டுமே அனன்சியேஷன் அண்ட் டினன்சியேஷன்.
preaching the good news and at the same time protesting against evil structures are part of this gospel tradition. அதே இப்போ நம்ம நல்லது செய்யணும் நம்ம நிறைய சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ திருமறையும் நம்முடைய திருச்சபை வரலாறும் சொல்வது என்னவென்றால், the reward for doing good is suffering. இயேசுவானவர் எதற்காக அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள்? நன்மை செய்ததற்காக. ஆகவே நம்ம இந்த நற்செய்தி பணியை பற்றி சொல்லும்போது சிலுவையற்ற நற்செய்தி பணி அல்ல, எப்போதும் சிலுவையை அதனுடைய வெகுமதியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நற்செய்தி பணியை நாம் வலியுறுத்த வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் அவர்கள் சொல்வது சிலுவையுடன் கூடிய நற்செய்தி பணியே சிறந்த பணி அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நம்முடைய திருவாளர் புலம்பெயர்ந்தோர் குறித்து ஒரு சில கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். I would like to slightly highlight again regarding our Catholic youth overall. Like my observation is like today's youth, Catholic youth are quite silent in terms of when there is a protest, we are silent. When churches are attacked, youth are silent. When like our food are banned, Catholic youth are silent. When there is a protest, we didn't see much. Our Catholic youth are like silent. Seems like we don't have much pain. On the other hand, when some other youth, I should say, like they have even dared to form the beef party, like they cannot touch anything. They have the guts. So somewhere we lack, like our youth lacks guts to come out. Is it somewhere? Is it because of our teaching is too so? I'm not asking them to be so violent. We can have a pain in our heart in a peaceful way, like we have non-violence and violence. There are two different ways. In the non-violence way, we can show our pain. Like for example, when our missionaries are attacked, our youth seems to be silent, very normal. When our different parts of like Father Stan Swami seems to be very silent, very rare. Just before his death of 2 months or 3 months, everybody everywhere seems to be there. But again, if you count the number of our Catholic youth or Catholics or missionaries or anything, seems to be very silent. So somewhere our mission or somewhere our missionaries or missions or youth or anything, somewhere we are lacking. This we have to work on. This is what I would like to understand. Now, for example, again in the Corona, just 3 years from 2000, if you start counting down, I could see only sisters in Manali loading their rice bag and flying up and down. I don't know, where is our church, our laymen? Is it the sisters only have to go and carry their rice bag and distribute? I could see some fathers, I don't want to mention again where I am working. Only they have to, fathers only have to take, low down and all this, they have to run around and distribute. Despite of thinking that no one comes out. Where are the Catholic youth? Seems to be very normal. Don't work for, at least go to your own church and go to your own parish and at least come. Find out with the priest, parish priest or sisters, where are the things, can we at least go and do that? Seems to be like, see, this is the 4th year I'm here. Not only here, I'm talking about even my place. As a general, I'm talking about. We are here, lot of Catholics are here. We didn't get even a call from my parish. In a sense, I'm not talking about parish priest. I'm talking about my own catechist. Seems to be very normal. Because say Corona must be for everyone, so I cannot help, I cannot do anything. So let it be. That kind of guts are not there. But in terms of if you see some other thing, today's Catholic youth seems to be very normal. Somewhere we need to download to have pain. This is what I would like to suggest. Thank you. கண்டிப்பாக இளைஞர்கள் உள்ளே வர வேண்டும், நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும், அழகாக சொன்னாங்க. தொடர்ந்து அடுத்ததா இளைஞர். இளைஞர்கள் அவங்க நிறைய இது பண்ணும்போது நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜென்ரலாக அவங்களோட ஏரியாவில் இருக்கிறத பற்றி சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்கள் டயசிஸில் வந்து கொரோனா டைமில் வந்து உதவி இலவச சேவை மையம் அப்படின்னு ஒரு நம்பர் நாங்கள் எங்கள் டயசிஸ் யூத்து தான் ஆரம்பித்து அதில் வந்து அவங்கள வறியவர்களுக்கு, அதாவது புலம்பெயர்ந்தவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் எங்கள் யூத் சார்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம். எங்கள் டயசிஸ் மூலமாக ஹெல்ப் பண்ணோம். நாங்கள் இது கூட ஒரு நற்செய்தி அறிவிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் சமூகத்திற்கு எதிரான பிரச்சனைகளில் நாங்கள் குரல் கொடுக்குறோம். இதுவும் ஒரு நற்செய்தி.
வெறும் வார்த்தைகளால் அல்லாமல், சிஸ்டர் சொன்ன மாதிரி வார்த்தைகளால் அல்லாமல் வாழ்க்கை முறையால் வாழ்ந்து காட்டணும். அது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் தான் இருக்குது. நம்ம ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு குரல் கொடுக்குறோம், ஒரு போராட்டங்களில் கலந்து கொள்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு நற்செய்தி அறிவிப்பு தான். நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி, நம்ம ஒரு முதியவர்களுக்கு முடியலைன்னா நம்ம உதவி பண்ணுறோம், அது கூட ஒரு நற்செய்தி அறிவிப்பு தான். இப்படி நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயத்துலேயும் ஒரு நற்செய்தி அறிவிப்பு இருக்குது. நம்ம வார்த்தைகளால் மட்டும் இல்லாமல் நம்ம செயல்களாலையும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு. கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லுங்கள். நம்ம எந்த ஒரு விளையாட்டையும் விளையாடுறதுக்கு முன்னாடி அதோட விதிமுறைகளை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிறப்பாக விளையாடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் விதிமுறைகள் தெரியாமல் விளையாடணும் இன்னும் சூப்பராக விளையாடுவான்னு சொல்லுவாங்களே. ஒரு சாதாரண விளையாட்டுக்கு அப்படிங்கும்போது ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணின்றது நம்மளுடைய வாழ்க்கையோட அழைப்பே அதுதான். நம்ம வாழ்கிறதே அதுக்காக தான். அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம எப்படி பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து நான் நற்செய்தி அறிவிப்பு பண்ணி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. சில விஷயங்கள் செய்கிறது எப்படி இருக்குன்னா, அதனால் மற்றவங்களோட நற்செய்தி அறிவிப்பு பணியோ இல்லை அந்த இடத்துல வந்து கடவுளை உணர்வதற்கான ஒரு வாய்ப்போ, கடவுளை முன்னிலைப்படுத்துறதுக்கான விஷயமும் இருக்காது. நான் நற்செய்தி அறிவிப்பு பண்ணி தான் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து அது கடவுள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. எல்லாமே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நிலை மாறணும். இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நற்செய்தி அறிவிப்பு பண்ணி செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு தடையாக இருக்கிற இந்த விஷயத்த முதல்ல நம்ம வந்து இதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த முயற்சி செய்யும்போது இன்னும் நம்ம வந்து நற்செய்தி அறிவிப்பு பண்ணின்றதை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நல்ல பேர் தான் நமக்கு கிடைக்கும்னு இல்லை, கடவுளுக்கே குற்றம் சுமத்தி சிலுவை கொடுத்த உலகம்தான் இது. நம்ம செய்யும்போது என்னென்னா கண்டிப்பாக நமக்கு கெட்ட பேர் தான் வரும். உடனே நம்ம போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதை நல்ல பேராக மாற்றிக்கணுன்றதுக்காக போய் எல்லாத்துக்கிட்டையும் நான் இப்படி தான் பண்ணேன் அப்படி அந்த தன்னிலை விளக்கம்லாம் கொடுக்கவே வேணாம். அதனால் இளைஞர்கள்லாம் என்ன பண்ணணுன்னா, எப்போவுமே நம்ம போய் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல நல்ல பேரே இருக்காது. அது மனசில் எப்போவுமே வச்சுக்கணும். நம்மளுடைய பேருக்காக போய் செய்யாமல் கடவுளுக்காக செய்யணும், கடவுளை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதான் என்னுடைய இது. இஞ்ஞாசியார் அவருடைய வரிகள் என்ன அப்படின்னா, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே அப்படிங்கிறதான். நம்முடைய ஆயர் அவர்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இப்போ என்ன அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நம்ம ஏற்கனவே கடந்த 2 அமர்வுகளில் கடந்த பகுதிகளெலாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒன்றிப்பு குறித்து பேசும்போதும் சரி, பங்கேற்பு குறித்து பேசும்போதும் சரி, செயல்பாட்டிலே இல்லை இது செயல்பாட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இப்படி செய்யணும், இப்படி செஞ்சுருக்கணும், ஆனால் நம்ம இப்படி செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யாதான் பேசணும். ஆனால் இந்த ஒரு அமர்வின் போது என்ன அப்படின்னா, எல்லோருமே ஏதோ ஒரு வகைகளில் சமூக பணியின் வாயிலாகவோ அல்லது நற்செய்தி உண்மையான நற்செய்தி அறிவிப்பு பணியின் வாயிலாகவோ நற்செய்தி அறிவிப்பு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் இப்போ இருக்கக்கூடிய இதுவரை கேட்ட பகிர்வுகள் என்பது சொல்கிறது. நற்செய்தி பணியை குறித்தது இன்னும் எப்படியெல்லாம் இன்னும் வீரியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்களேன். கூட்டுறங்கியக்க திரு அவை வந்து நிச்சயமாக குருக்களை பவுலடியாரின் வழியில் முழு மூச்சோடு நற்செய்தி அறிவிக்க தூண்ட வேண்டும். அவர்களை மட்டுமல்ல, துறவிகளையும் சரி, இன்னும் நேரடி நற்செய்தி பணியில் பங்கு பெறுகின்ற எல்லா பொதுநிலையரும் சரி. இந்த பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் தன்னுடைய நற்செய்தி பணியை பற்றி, ஒன்று நேரடி நற்செய்தி பணி, இன்னொன்று வாழ்வால் நற்செய்தி பணி, இன்னொன்று மக்களை திருத்துவதால் நற்செய்தி பணி, தாயாக நற்செய்தி பணி, தந்தையாக நற்செய்தி பணி. இதை வந்து த கிரேட் ஸ்கிரிப்சர் ப்ரொஃபஸர் வானுவா அப்படின்ற கார்டினலாக கூட ரொம்ப வயசான காலத்தில் அவர் வந்து உயர்த்தப்பட்டார். ஆல்பர்ட் வான்வான் கிரகோரியன் ப்ரொஃபஸர் சொல்கிறார், மாரல் இன்டெகிரிட்டி அண்ட் அப்பஸ்டாலிக் சேரிட்டி. இதுக்கு இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டில், நற்செய்தி அறிவிப்பை பொறுத்த மட்டில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்பழுக்கில்லாத ஒரு வாழ்க்கை. அதான் பவுல் சொல்லுவார், நாங்கள் தவறான எண்ணத்தை வைத்து நற்செய்தி பணி செய்யவில்லை. அந்த காலத்தில் கூட சில நற்செய்தி அறிவிப்பவர்கள் ஈவன் சில பெண்களை கூட பயன்படுத்தி கொண்டிருந்தார்களாம். தவறான எண்ணத்தோடு நற்செய்தி அறிவிக்கவில்லை. இன்னும் அவர் அந்த பகுதியில் சொல்கிற வார்த்தை, போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. இன்னும் குழந்தையர்கள் 2ஆம் திருமுகம் 6வது வசன அதிகாரத்தில் சொல்லுவார், எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறார். பிறகு தாய் தன் குழந்தை மீது அன்பு காட்டுவது போல உங்கள் மீது அன்பு காட்டினோம், ஒரு தந்தையை போல உங்களை அறிவுறுத்தினோம்,
ஊக்குவித்தோம் அப்படின்னு தந்தையினுடைய நிலையை சொல்கிறார். எல்லாத்தோட முக்கியமாக அதில் 10வது திருவசனம், நம்பிக்கை கொண்ட உங்கள் முன்பாக நாங்கள் நேர்மையோடும் குற்றமின்றியும் தூய்மையோடும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி பணி தான் வல்லமை உள்ளதாக இருக்குது, நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறது. லூமன் ஜென்சியம் என்ற திருச்சபை பற்றிய அந்த பெரிய மடல் ஆவணம் சொல்லுகிறது மிக குறிப்பாக, நெகட்டிவ்லி லைட்டி பொதுநிலையினர், துறவியர் அல்லாதவர்கள், இன்னொரு பக்கம் திருப்பட்டத்தினர் அல்லாதவர்கள், பாசிட்டிவ்லி அவர்களும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய முப்பெரும் பணியில் பங்கு பெறுகிறவர்கள். யார் மிகச்சிறந்த குரு, அருட்பணியாளர், துறவி, யார் நன்றாக நற்செய்தி அறிவிக்கிறார்களோ அவர்கள் அல்ல. எந்த ஒரு துறவியோ அருள்பணியாளரோ அந்த பங்கு சமூகத்தை, அவர்களுடைய இலக்கு மக்களை நற்செய்தி அறிவிப்பவர்களாக மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த துறவி என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான், அப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்வு பொதுநிலையினர். நான் ஒரு குருவாக இப்படி மாதா தொலைக்காட்சி வாய்ப்பளிக்கிறது, அந்த விதத்தில் நம்முடைய மக்களுக்கு அதிகமாக இறைவார்த்தை செய்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஊடக வழியாக நம்முடைய நம்பிக்கையாளர்கள் தயாரிக்கப்படும் போது எந்த அளவுக்கு அவர் ஊடகத்துறையிலே புரட்சியை உண்டு பண்ண முடியும், அது நற்செய்தி அறிவிப்பு. நான் ஒரு காவலர் ஆக இருக்க முடியாது அரசாங்கத்தில், ஆனால் பொதுநிலையினர் இருக்க முடியும். நான் மிலிட்டரியில் இருக்க முடியாது, பொதுநிலையினர் இருக்க முடியும். நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்க முடியாது, ஓட்டல் நடத்த முடியாது, பொதுநிலையினர் செய்ய முடியும். இங்கெல்லாம் நேர்மையாக நியாயமாக நாம் வாழ்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேரடி நற்செய்தி அறிவிக்க உந்துதலாக இந்த வர இருக்கின்ற கூட்டுறங்கிய திரு அவை அமைய வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் விரும்பக்கூடிய விஷயமும் அதுதான். இளைஞர்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவை கையில் எடுங்க. இன்றைக்கி சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான கருத்துக்கள், தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய கருத்துக்கள் கொட்டி கிடக்குது. அப்படின்னா நேர்மறையான சிந்தனைகளை அதில் விதையுங்கள், நேர்மறையான தாக்கங்களை உருவாக்கக்கூடிய படைப்புகளை உருவாக்கி நீங்கள் இன்டர்நெட்டில் என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை குறித்து நிறைய பேர் இளைஞர்கள் இருக்கிறீங்க, சொல்லுங்கள். ஒரு இளைஞனாக என்னுடைய அனுபவத்திலிருந்து நற்செய்தி பணிக்கான ஒரு பரிந்துரை, ஒரு வழிமுறை பரிந்துரையாகும். அதற்கு ஒரு உதாரணத்தையும் கூறலாம் என்று நினைக்கின்றேன். நான் கூற விரும்பும் வழிமுறை என்னவென்றால் பயிற்சி. எப்பொழுது ஒருவருக்கு, அதாவது ஒருவர் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு சரியான ஒரு பயிற்சி அல்லது ஒரு நிகழ்வுகள் காரணமாக அமைய வேண்டும். எப்படி என்றால், ஒரு பயிற்சி அல்லது ஒரு நிகழ்வுகளின் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், அந்த அனுபவத்தால் ஏற்படக்கூடிய மனநிலை மாற்றம், அந்த மனநிலையால் அவர்களை தூண்டக்கூடிய செயல்பாடு தான் நற்செய்தி அறிவிப்பு பணியாக நான் நினைக்கின்றேன். என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய பங்கு தந்தை அவர்கள், அதாவது நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஒரு செயலோடு முடிவடைவதல்ல, தொடர்ந்து சென்று கொண்டிருப்பது. அந்த அடிப்படையில் என்னுடைய பங்கு தந்தை அவர்கள் எங்களுடைய இளைஞர் இயக்கத்திற்கு ஒரு சிறந்த உருவாக்க பயிற்சியை கொடுத்தார். அந்த பயிற்சியின் மூலமாக, அதாவது அந்த நற்செய்தி பணியின் வழியாக எங்களுடைய பங்கில் அரசு செய்யக்கூடிய குடிநீர் பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, சாலையை சீரமைக்கிறல், கழிவுநீர் ஓடையை தூய்மை செய்தல் போன்ற இந்த மாதிரி செயல்பாடுகளை எங்களுடைய பங்கில் இளைஞர் இயக்கத்தினர் செய்தனர். அரசு செய்யவில்லை, அதற்கு பதிலாக இளைஞர் இயக்கத்தினர் செய்தனர். அந்த நற்செய்தி பணியினுடைய பயனாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய இளைஞர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வேட்பாளர்களாக நின்றார்கள். அப்பொழுது நாங்கள் செய்த அந்த நற்செய்தி பணியின் பலனாக மக்கள் ஓட்டளித்து சுயேட்சையாக, கட்சியினை சாராமல் சுயேட்சையாக நின்று போட்டியிட்ட இளைஞர்களை வெற்றி பெற செய்தார்கள். இன்று எங்களுடைய இளைஞர் இயக்கத்தை சார்ந்த ஒருவர் தான் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர், யூனியன் கவுன்சிலர், இன்னொரு இளைஞர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் போன்ற 2 தலைவர்களை மக்கள் தந்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த செயல்பாடு, இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கண்டு இன்னும் மற்ற இளைஞர்களும் சமூகத்தில் உள்ள மற்ற மக்களும் இதை போன்று மாற வேண்டும், நாமும் செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு உருவாகும். எனவே இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது நாங்கள் பெற்ற பயிற்சி. எங்களுக்கு கிடைத்த அந்த பயிற்சியின் அனுபவத்தால் ஏற்பட்ட மனநிலையின் மாற்றம் காரணமாக தான் இந்த நற்செய்தி பணியை எங்களது இளைஞர் இயக்கம் சார்பாக
நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரே ஒரு கடைசியாக ஒரு உதாரணம், அந்த யூனியன் கவுன்சிலர் ஒன்றிய குழு உறுப்பினர் என்று சொன்னது வேறு யாரும் இல்லை, நான் தான். எனவே இத்தகைய இந்த ஒரு நற்செய்தி பணியை ஆற்றுவதற்கு காரணமாக இருந்தது பயிற்சி தான். எனவே பயிற்சியின் மூலமாக நற்செய்தி பணியினை ஆற்ற முடியும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அபிஷேக் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தோட ஒரு கூடுதலாக ஒரு சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய சகோதரி அவர்கள் கூறும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, தன்னை முன்னிலைப்படுத்தாத பணியை அதுதான் சிறந்த ஒரு நற்செய்தி பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்முடைய அபிஷேக் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பெரும்பாலும் நான் பார்த்த இளைய தலைமுறை என்ன அப்படின்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி தான் செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கி குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு உதவி செய்கிறாங்கன்னா உடனே அதை வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ரெடி பண்ணி நான் இன்றைக்கி போய் இந்த உதவி என்ன பண்ணுறேன் செய்கிறேன், தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. அதை பாதையிலும் நான் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இதுதான் வழி போல அப்படின்னு சொல்லி நம்மை முன்னிலைப்படுத்தி அதை எடுத்து கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த தந்தை அவர்கள் சொல்வதற்கு காத்துட்ருக்காங்க. சொல்லுங்கள். 3 கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நற்செய்தி அறிவிப்பு பணியின் தொடக்கமும் தொடர்ச்சியுமாக இருக்க வேண்டியது நம்முடைய குடும்பங்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். எந்த ஒரு குடும்பத்தில் இறை அனுபவம் இருக்கிறதோ அந்த குடும்பத்திலிருந்து நற்செய்தி பணியாளர்கள் எல்லாம் உருவாவார்கள். இன்றைய குடும்பங்களை பார்த்தோம் என்றால் எதற்குமே நேரமில்லை. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அல்லது இன்ஸ்டன்ட் காஃபி, பயணம் செய்தால் எக்ஸ்பிரஸ் பஸ், அப்படி தான் நம்ம எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கிறோம். ஏன் உணவுகளை கூட நம்ம ஸ்விக்கி, ஜொமாட்டோ இதிலெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஒரு காலத்தில் உணவு தயாரிப்பது என்பது கூட ஒரு குடும்ப பொறுப்பாக இருந்தது. ஒரு வெங்காயத்தை உரிப்பார், இன்னொரு காய்கறி வெட்டுவார். அது போல் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் குடும்பமாக இணைந்து உணவை தயாரிக்கிறோம், தயாரிப்பதை விட்டு விடுவோம். எத்தனை குடும்பங்கள் ஒரு உணவையாவது குடும்பமாக உண்கிறோம். இன்னும் நிறைய குடும்பங்கள் எல்லாம் கிராமங்களிலும் கூட ஞாயிற்றுக்கிழமைக்கு திருப்பலி செல்வது இல்லை, குடும்ப ஜெபமாலை 15 நிமிடங்கள் கூட ஜெபிப்பதெல்லாம் இல்லை. எனவே நற்செய்தி அறிவிப்பின் தொடக்கமாக குடும்பங்கள் இருக்கும்போது அங்கிருந்து தான் நற்செய்தி அறிவிப்பு பணி நீட்சி நடைபெறும். ஏனென்றால் குருக்கள், துறவிகள் இவர்கள் பல வருடங்களாக உருவாக்கப்பட்டாலும் அறிவியல் பூர்வமாக ஒரு அதிகப்படியாக 15% தான் இவர்கள் உருவாக்கப்பட முடியும். மற்ற எல்லா உருவாக்கமும் குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. எனவே தொடக்கமாக குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்னுடைய முதல் கருத்து. இரண்டாவதாக, நம்முடைய இயங்குதலுக்கு வருவோம். இயங்குதலில் நாம் விளிம்பு நிலையினரை தேடி செல்ல வேண்டும். துறவிகளாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பகுதியில் நாம் எந்த பங்கில் இருக்கின்றோமோ அந்த பங்கில், அந்த சுற்று வட்டாரத்தில் விளிம்பு நிலையில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு நம்முடைய நற்செய்தியை பணி ஆற்ற வேண்டும். நான் ஒரு பங்கில் இருந்தால் கூட அந்த பங்கில் உள்ள விளிம்பு நிலையினர் யார் யார், என்னுடைய பங்கையும் தாண்டி அருகாமையில் இருப்பவர்கள், அதாவது நெய்பர்ஹுட் மினிஸ்ட்ரி என்று சொல்வார்கள், அயலார்கள் யார், தேவையில் இருப்பவர்கள் அனைவருமே அயலார்கள், அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு என்னுடைய பணியை நான் செய்கிறேன்னா, இது இயங்குதல். மூன்றாவதாக, இன்று நாம் தெரிந்தோ தெரியாமலோ துறவிகளும் குருக்களும் நிறுவனமாக்கப்பட்ட திருச்சபைக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் நம்மை பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகளில் முடக்கிக் கொள்கிறோம். ஆனால் அதே நிறுவனங்களை அதை பயன்படுத்தாத நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு ஒரு புகலிடமாக நாம் பயன்படுத்துகிறோமா? ஒரு பெரிய க்ரீம் ஆஃப் த சொசைட்டிக்கு ஒரு பள்ளியை நடத்தும் போது மாலை நேரங்களில் அருகிலே உள்ள ஏழை குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்தும் ஒரு களமாக அதனை பயன்படுத்துகின்றோமா? பெரிய பெரிய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கின்ற விளையாட்டு மைதானங்களை மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏழைகளுக்காக நாம் பயன்படுத்தினால் அதுவும் ஒரு நல்ல நற்செய்தி பணியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னீங்க. தொடர்ந்து அருட்தந்தை சவரிமுத்து அவர்கள். இன்று அருள் பணி என்பது முப்பணிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதில் கூடுதலாக கவனம் செலுத்தப்படுவது என்பது ஆளும் பணியிலும் அர்ச்சிக்கும் பணியிலும் தான் இன்றைக்கு அருள் பணியாளர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் எல்லோருமே ஆயர் முதல் மற்ற அனைவருமே சொல்லப்பட்ட கருத்து என்பது இறைவாக்கு பணி. இறைவாக்கு பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் இயேசுனுடைய பணியில் இறைவாக்கு பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆளும் பணி, அர்ச்சிக்கும் பணி என்பது மிக 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 குறைவாக இருந்தது. அது பிற்காலத்தில் திருச்சபையால் அதிகமாக உருவாக்கப்பட்டு வலியுறுத்தப்பட்டது. ஆகவே இறைவாக்கு பணி என்பது இன்றைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமா? நற்செய்தி பணி என்பது இறைவாக்கு பணி. அந்த இறைவாக்கு பணி தான் நீதியோ நேர்மை அல்லது அநீதிகள் நடக்கின்ற பொழுது அதற்கான போராட்டம் என்பதெல்லாம் அந்த அடிப்படையில். எப்பொழுது திரு அவை இறைவாக்கு பணிக்கு முன்னுரிமை கொடுக்கிறதோ அப்பொழுது நற்செய்தி பணி என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்பொழுதுதான் ஒருவேளை தென்னிந்திய திரு அவை ஆயர் சொன்னது போல மறை சாட்சியர்களால் உருவாக்கப்பட்டது இந்த திரு அவை. அப்பொழுது மறை சாட்சியம் என்பது இன்னும் கூடுதலாக இருக்கும். இரண்டாவது ஒன்று மாற்றுப்பணி. ஏனெனில் இதுவரை மரபு பணிகள் என்பது அதிகமாக இருக்கின்றன. இன்றைய உலகில் திருச்சபை எண் 4 சொல்வது போல காலத்தின் அறிகுறிகளை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இன்றைய காலத்தின் அறிகுறிக்கு
நாம் செயல்படுகிறோமா என்பது கேள்வியாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கல்வி தேவைப்பட்டது, ஆனால் இன்றைக்கு அதான் சொல்கிறாங்க, ஃபார்மல் டீச்சிங், இன்ஃபார்மல் டீச்சிங். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் டீச்சிங்க்கு நம்ம தயாராக இருக்கணுமா? அப்படின்னா நம்முடைய நற்செய்தி பணி என்பது பணத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனெனில் இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் தான் அதிகமான கல்வி நிறுவனங்கள் நம்முடைய கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏறக்குறைய 5000 பள்ளிகள் நாம் நடத்துகிறோம். தென்னிந்திய திருவை, மற்ற அவைகள், அதே போல் கத்தோலிக்க திருவைகள் ஒன்றாக இணைந்து ஏறக்குறைய 5000 பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். ஒரு காலத்தில் அது தேவைப்பட்டது, இனிமேல் அது தேவைப்படுமா என்பது கேள்வி. ஆனால் அதற்கு மாற்றாக இங்கு ஒரு ஆழமான கேள்வி வைக்கிறேன். தமிழகத்தில் 5000 பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், ஆனால் கத்தோலிக்கர்கள் அனைவரும் 12ஆம் வகுப்பிற்கு மேல் படித்திருக்கிறார்களா, எல்லோரும் 12ஆம் வகுப்பு முடித்திருக்கிறார்களா என்ற கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இல்லை. அப்படினில் நம்முடைய கல்வி இன்னும் முழுமையாக எல்லோரையும் சேர்ந்தடையவில்லை. நாம் அதிகமான நிறுவனங்கள் வைத்திருந்தாலும் எல்லோருக்கும் கல்வி போகவில்லை. அப்படினில் கல்வி பணி வழியாக நற்செய்தி பணி செய்கிறோம் என்றோம், ஆனால் அந்த நற்செய்தி பணியை கூட இன்னும் முழுமையாக நம்மால் செய்ய முடியவில்லை. ஒரு பங்கில் 12ஆம் வகுப்பு முடிக்காமல் இடையில் நிற்கப்பட்ட மாணவ மாணவிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு கல்வி கொடுப்பதிலேயோ அவர்களை முன்னேற்றுவதிலேயோ நாம் கவலைப்படுவதில்லை. அப்படினில் நம்முடைய கல்விப்பணி என்பது அடுத்த கேள்வி. இரண்டாவது, மருத்துவ பணி நம்முடைய அடையாளம். நற்செய்தியினுடைய அடுத்த அடையாளமாக இருப்பது மருத்துவ பணி. இந்த மருத்துவ பணி இந்த கொரோனா காலத்தில் எத்தனை நம்முடைய கிறிஸ்துவ மருத்துவமனைகள் கொரோனா காலத்தில் அதிகமாக பணி செய்தது? நிறைய பேர் ஒதுங்கிக்கிட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் 2 மருத்துவமனைகள் மட்டுமே கொரோனா பேஷண்ட்ஸை வந்து அட்மிட் பண்ணாங்க, மீதி எல்லா மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பல காரணங்கள் சொல்லியிருந்தேன். அப்படி எனில் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய மருத்துவ பணி, ஆனால் இன்றைக்கு அதிகம் தேவை கல்வி பணியை விட இன்றைக்கு அதிகம் தேவை நம்முடைய மருத்துவ பணி. மருத்துவ பணியிலும் இன்னும் இருக்கிறது. அதாவது விளிம்பு நிலையில், அதாவது சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அதற்காக இன்றைக்கு வந்து மருத்துவ பணி செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. இன்றைக்கு பணியில் மாற்றுப்பணி வேண்டும். அது கல்வியாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், அதே போல் நாம் செய்யக்கூடிய சமூக பணியாக இருக்கலாம். ஒவ்வொன்றிலும் மாற்றுப்பணி செய்ய வேண்டியிருக்கு. அதனால தான் இயேசுனுடைய பணி என்பது எப்பொழுதுமே மாற்றுப்பணியாக இருந்தது. அப்போ இன்றைக்கு மாற்றுப்பணிக்கு நாம் தயாராக இருக்கும். அது கல்வி, மருத்துவம், அதே போல் சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கி திருநங்கை மட்டும் இல்லை, இன்றைக்கி பல நாடோடிகளாக இருக்கக்கூடிய குழுக்கள், பல குழுக்கள் இருக்காங்க. அந்த குழுக்களை நாம் தேடி சொல்கிறோமா? ஏன்னா இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு சில உதிரி சாதிகளை ஒருங்கிணைப்பது போல, உதிரி குழுக்களை ஒருங்கிணைப்பது போல, இன்றைக்கு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உதிரி மக்களை நாம் தேடி செல்வதற்கு தயாராக இல்லை. அதனால் தான் வழக்கமாக சொல்லுவாங்க, மரபு நற்செய்தி பணி மக்களை தேடி சென்றது, புதிய நற்செய்தி பணி என்னது மக்களை தேடி வருது போல். அதாவது நம்ம தேடி போகிறதில்ல. ஏன்னா அன்றைக்கி வந்து மக்களை தேடி போனாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இங்கேருந்து பூசை வச்சு சகோதரி சொன்னது போல் நேராக யூடியூப்பில் உங்களை எல்லாம் தேடி அங்கே வர மாதிரி அங்கே போயிடுது. இன்றைக்கி மக்களை தேடி போகிறது போல வேறு வழியாக நம்ம தேடி போகிறோம். தேடி போகிறதில்ல, தேடி வர சொல்கிறோம். எல்லாருமே நம்மை தேடி வரணும். ஆகவே அந்த நற்செய்தி பணி என்பது கொஞ்சம் மாற்றாக யோசிக்க வேண்டும். மாற்று பணி, அதே போல் மாற்று வாழ்வியல். இந்த மாற்று வாழ்வியலில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்களை தொடக்க கால திருவை போல் குழுக்களாக இயக்கமாக மாற்றுவது. குழுக்களாக இயக்கமாக மாற்றவில்லை எனில் நாம் கண்டிப்பாக இந்த நற்செய்தி பணியை ஒரு மாற்று பணியாக கொண்டு போக முடியாது. அது நிறுவன பணியாக தான் இருக்க முடியும். ஆகவே இந்த நிறுவனத்தன்மை உடைக்கப்பட வேண்டும். அதற்கு திரு அவை தயாராக இருக்குமா என்பது கேள்வியாகவே இருக்கிறது. ஸோ திரு அவை கார்ப்பரேட் மாதிரி இல்லாமல் உடைக்கப்படணும் அப்படின்னு தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து குடும்ப தலைவர் சொல்லுங்கம்மா. சந்திப்பு என்னோட இது வந்து மெயினாக வந்து நான் சொல்ல வந்த காரணங்கள்லாம் சந்திப்புகள். இந்த கொரோனா பீரியடில் ஃபாதர் சொன்னபடி நான் வந்து வெளியில் போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நானும் வேக்சினேஷன் போடலை, பயந்துட்டு நான் போடாமே இருந்தேன். ஆனால் என்னை ஒட்டி என்னோடய சகோதரர் ஒருத்தர், கூட பிறந்த சகோதரர் இல்லாமல் என்னோடய சகோதரர், பகரில் இருக்கிற சகோதரர்கள், அவங்க குடும்பமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அது வெளியில் சொல்ல முடியாமல் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து என்னால் முடிஞ்சது என்னன்னா, அதுக்கு தகுந்த டாக்டர்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அந்த மருந்து வகைகள்லாம் என்னென்ன செய்யணும், அதே அவங்களுக்கு என்ன அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி வேறு ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் இவங்களையும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அவங்கள பேச வச்சு, அப்படி உள்ள ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்கள, ஒருத்தவங்க வந்து நளினி, ஃப்ளாரன்ஸ் நளினின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இந்தியாவில் பாம்பேயில் வந்து அவங்க வந்து மிஸ்ஸஸ் இந்தியா போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு 13 பேரில் அவங்கள ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக வேண்டிய நிலைமை. ஆனால் அவங்களால அதிகமாக கொரோனா பாதிக்கப்பட்டு அவங்களால எழுந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்கள வந்து ஒரு சூசைட் பண்ணிக்க போகிற நிலைமையில் இருந்துக்கவங்கள
இந்த மாதிரி ஒரு மருத்துவ உதவிக்கு எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணி அவங்க இன்னைக்கு மிஸ்ஸஸ் இந்தியாவாக இருக்காங்க. அது நான் வந்து அடுத்தது வந்து எனக்கு என்னன்னா, பெண்களோட நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். பெண்கள் வந்து முன்னேறணும். அவங்க வந்து அவங்க தன் சொந்த காலில் நிற்கணும், அவங்க கையால் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுல வந்து இந்த வின்சென்ட் பால் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டாக இருந்துச்சு எனக்கு. அதில் பார்க்கும்போதுனா அவங்களுக்கு ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூஷன் மாதிரி எங்கள் சர்ச்சில் ஆரம்பித்து அவங்களும் நீங்களாம் வந்து படிங்க, உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள், உங்களால் என்ன செய்ய முடியுமா, நீங்கள் ஒரு துணி தைச்சி கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்களே தைச்சிக்கலாம், இன்னொருத்தவங்க தைச்சி கொடுத்து உங்கள் தொழிலை நீங்கள் ஆரம்பித்தா வெளியில் போய் நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் வீட்டில் இருந்து குழந்தையும் பார்த்துக்கலாம், உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது ஒரு நற்செய்தி பணியாக தான் நான் செய்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியமாக தொடர்ந்து தந்தை அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. நற்செய்தி பணி பற்றி நம்ம நிறையா பகிர்ந்துக்கிட்டோம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம செய்கிற பணி எல்லாமே ஒரு நற்செய்தி பணியாகவே நம்ம வந்து பார்க்குறோம். அது கல்வி பணியாக இருந்தாலும் சரி, மருத்துவ பணியாக இருந்தாலும் சரி, சமூக பணியாக இருந்தாலும் சரி, அரசியல் எந்த பணியாக இருந்தாலும் அது ஒரு நற்செய்தி பணியாகவே நாம் வந்து பார்க்குறோம். மிக்க மகிழ்ச்சி தான். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதாவது தமிழக திரு அவையை பற்றி சிந்திக்கும் பொழுது தோமையார் தொடங்கி ஏறக்குறைய நாள் வரைக்கும் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக தமிழக திருச்சபையில் வந்து நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் இது மாதிரி பழமையான நிறுவனங்கள் நிறைய இருக்கிறது. இவ்வளவு நிறுவனங்கள் இருந்தும் அல்லது இவ்வளவு நற்செய்தி பணி இங்கே செய்யப்பட்டும் தமிழகத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தையோ ஒரு தாக்கத்தையோ நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு எண்ணிக்கை அளவில் கூட கிறிஸ்தவர்கள் வந்து இன்றைக்கு கூட இல்லை, குறைஞ்சி தான் இருக்காங்க. வாழ்க்கை தரத்தின் பின்னணியில் பார்த்தா கூட எந்த வகையிலும் நம்முடைய நிறுவனங்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை தீவிரமாக கடைபிடித்து சான்று பகரக்கூடிய அளவிற்கு நல்ல மனிதர்களை உருவாக்கி இருக்கிறதாங்க கூட ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்போ நம்முடைய நற்செய்தி பணி என்ன ஒரு பெரிய பலனை கொடுத்திருக்கிறது என்பது என்னுடைய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ரெண்டாவதாக, இந்த பணிக்கு பின்னணியாக ஏன் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இதுவரைக்கும் துறவியர் அருட்பணியாளர்கள் தான் நற்செய்தி பணி செய்யணுங்கிற ஒரு கருத்தியல் இருந்தது உண்மைதான். அப்போ இந்த நிறுவனங்களின் வழியாக செய்யப்படுகின்ற பணி ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த அருள்பணியாளர்கள் அல்லது இந்த திருச்சபை தலைமை என்று சொல்லப்படுகிற ஒரு நிலையில் அவருடைய வாழ்க்கை முறை ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இல்லை என்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் போல் எனக்கு வந்து தோன்றுகிறது. ஏன்னா அவங்க தான் அதிகமாக போதிக்கிறவங்க வந்து எந்த அளவு வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம் போல் அப்படின்னு எனக்கு வந்து தோன்றுகிறது. இது ஒரு புறம் நாம் நம்முடைய சிந்தனைக்கு நாம் ரொம்ப தீவிரமாக உட்படுத்த வேண்டிய ஒரு காரியம். அடுத்ததாக, இன்றைக்கு அதிகமாக பொதுநிலை நற்செய்தி பணியாளர்கள் உருவாகிட்டே இருக்கிறாங்க. அதை திருச்சபை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை அங்கீகரிப்பதற்கும் ஒரு தயக்கம் இருக்கிறது என்பதும் ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பயிற்சி பெறுவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. அது தலைமை அங்கீகரிக்குதா அல்லது பணித்தளங்கள் அங்கே இருக்கிற அருட்பணியாளர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி தான் இருக்குது. அதனால் நற்செய்தி பணி என்று சொல்லும் பொழுது பொதுநிலையினருக்கு இந்த குருக்கள், ஆயர்கள், துறவியரை விட அதிகமாக அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் வந்து உணர்ந்து அதற்கேற்ற அந்த காரியங்களை நாம் செய்தோம் என்றால் இன்னும் நிச்சயமாக இந்த நற்செய்தி பணி சிறப்பாக நடைபெறும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. தொடர்ந்து ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நற்செய்தி பணியாளராக வர வேண்டும் என்றால் என்னை நான் தயாரிக்க வேண்டும், என்னிடத்தில் அது மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை, அதற்கான பயிற்சிகளை, அதற்கான வழிகாட்டுதல்களை, அதற்கான தெளிவுகளை நான் பெற வேண்டும். ஒரு தயாரிப்பு இல்லாமல் ஒரு நற்செய்தி பணியை செய்கிறது தப்பு. ரெண்டாவது, நற்செய்தி பணியை செய்கிறோன்னாக்க நம்ம கோயிலுக்கு போகிறோம், பூசை காண்றோம். அடுத்த உதாரணம், இது நம்ம மனசில் வந்துருச்சு, நற்செய்தியை நமக்கு தேவை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். அதை நாம் அறிக்கையிடவில்லை என்றால் நாம் இயேசுவை கொலை செய்கின்றோம். மறைக்கல்வி வகுப்பில் நம்ம இயேசுவை தெரிஞ்சுருக்கோம், கோயிலில் தெரிஞ்சிருக்கோம், ஞானஸ்தானத்து வழியாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நேரடி நற்செய்தி பணிக்கும் நான் தயாராக இல்லை, மறைமுக நற்செய்தி பணிக்கும் நான் தயாராக இல்லை. பல சமயங்களில் துறவரத்தார் என்ன செய்கிறோம் அல்லது குருக்கள் என்ன செய்கிறோன்னா, நிறுவனங்களை கட்டி காப்பதே தங்கள் வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நற்செய்தி பணி அல்ல.
அங்கே இருக்கிற நிறுவனத்தில் இருக்கின்ற மக்களை சந்திக்கிறார்களா, அவர்களோடு உரையாடுகிறார்களா, அவர்களுக்கு மதிப்பீட்டு கல்வியை கொடுக்கிறார்களா, அவர்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் உருவாக்குறாங்களா, ஒரு சமூக பொறுப்பாளர்களாக யோசிக்க வைக்கிறாங்களா? இல்லை. ரிசல்ட், எண்ணிக்கை, பணம் சேர்க்கணும், இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பங்கு அளவில் நற்செய்தி பணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? 8 கோடியில் 10 கோடியில் கோயில் கட்டுறது, கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு நற்கருணை கூடம் கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த சிலுவை பாதை, அதுக்கப்புறம் கொடிமரம். இதுதான் நற்செய்தி பணியா? இது தேவையா? எது தேவை? அங்கு விளிம்பு நிலையில் மக்கள் பசியில் இருக்கிறார்கள், அவர்களை வற்புறுத்தி 10,000 வாங்கி ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்றால் அது நற்செய்தி பணியா? நம்ம விளிம்பு நிலை மக்களின் தேவைகளை கூட கண்டறியாமல் நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கின்றோம். என் புகழ் வேணும், நான் பாராட்டணும், என் காலத்தில் செஞ்சேன், இந்த பெருமைக்காக சில பணிகள் நடந்தது, இதெல்லாம் நற்செய்தி பணிகளா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்ப வேண்டும். சுய பரிசோதனை தேவை. நற்செய்தி பணியை நாம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் ஒரு சுய பரிசோதனை, இரண்டாவது இந்த சுய பரிசோதனைக்கு பிறகு என்னிடத்தில் அந்த சாட்சிய வாழ்வு இருக்கின்றதா? அந்த சாட்சிய வாழ்வு தான் உண்மையான நற்செய்தி பணியாக இருக்க முடியும். அந்த சாட்சிய வாழ்வு நீ சொல்லுகின்ற வார்த்தையில் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள், பேசாமலே உணர்ந்து கொள்வார்கள். உண்மையான நற்செய்தி பணிக்கு நம்மை நாம் தயாரிக்க, நம்மை உட்படுத்த, மறு ஆய்வு செய்ய we have to go back. இயேசு இடத்தில் செல்ல வேண்டும். இயேசுவின் நற்செய்தி பணியில் அவர் எப்படி தன்னை தயாரித்து கொண்டாரோ அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டும். அந்த 40 நாள் அவர் சோதனை காலமாக எடுத்து அவர் தன்னையே தயார்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு நமக்கு தேவை. இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியம். நாம் செய்வது நற்செய்தி பணியா? நிச்சயம். ஸோ எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாருமே சொல்ல காத்திருக்கிறீங்க. சார் சொல்லுங்கள். அதாவது சில கசப்பான உண்மைகளை நாம் இப்போ உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக நான் கருதுகிறேன் இதை. அதாவது இந்த நற்செய்தி பணி என்னுடைய காலத்தில் ஞானோபதேசத்துக்கு போயிட்டு வந்தால் தான் எனக்கு காலையில் உணவு கிடைக்கும் என்னுடைய தாய் தந்தைகிட்ட இருந்து. என்னுடைய மகனுக்கு போயிட்டு வந்தால் போதும்னு நினச்சேன். இப்போது என்னுடைய மகனுக்கு ஞானோபதேசம் என்றால் என்னென்றே தெரியாது. கடவுள் பயம் என்பது போய்விட்டது நம்மிடம். முதல்ல இந்த ஃபியர் அண்ட் காட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வருது. அதுக்கு உதாரணம் இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள்கிட்டையும் மணமாளர்கிட்ட இருந்த விவாகரத்து இன்றைக்கு அதிகமாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருமணம் ஆகாமலேயே வாழ்ந்து விட்டு பிரிவது, இந்த கல்ச்சரும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது அனைத்துக்கும் முன்னோடியாக இருப்பது நற்செய்தி பணி குறைந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலும் சரி, அதை வழிகாட்டுதலும் சரி. ஏனென்றால் நிறுவனத்திலே பொதுநிலையில் எத்தனையோ பேர் நல்ல திறமை வாய்ந்தவர் இருக்கிறார். அவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். நிறுவனத்திலே அவர்களை உள்ளே வரவழையுங்கள். அவருடைய திறமை உங்களை விட அதிகமாக மக்களை போய் அவர்கள் நெருங்க முடியும். அவருடைய அன்றாட பிரச்சனைகளை அவர் நெருங்க முடியும். கவுன்சிலிங்களுக்கு இன்றைக்கி நிஜ பேர் தேவைப்படுகிறார்கள். மன உளைச்சினால் தினம் தினம் செத்து சாகுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தி பணி அறிவிக்கப்படும் போது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். எனவே நம்முடைய முதல் பணியானது பொது நிலையை உள்ளே கொண்டு வாருங்கள். அவைக்குள் திறமை உள்ளவர்களை கொண்டு வந்து அவர்களையும் இடம் கொடுங்கள். அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். படிப்படியாக, உடனடியாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டாம். படிப்படியாக இதை செய்தோம் என்றால் நிச்சயமாக நல்லதொரு நற்பணி நமக்கு கிடைக்கும். நிச்சயமான பெரியதொரு மாற்றம் நம்முடைய திருச்சபையிலே நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சகோதரி நீங்கள் சொல்லுங்கள். நற்செய்தி பணியில் பெறப்படும் கருத்துக்கள் யாரிடம் போய் சேருகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பணிபுரியும் பள்ளி கிறிஸ்தவ பள்ளி. அதான் நான் வேறு மதத்தை சார்ந்தவள். நான் அந்த பள்ளி மூலமாக பெறப்படும் அந்த நற்செய்தியை நான் என்ன பண்ணுறேன், என்னிடம் வரும் பெற்றோர்களிடம் ஒரு 4 பேர்கிட்ட, ஒரு 20 பேர்கிட்ட எனக்கு தெரிந்த நற்செய்தியை நான் பரப்புகிறேன். ஸோ என் பள்ளியில் பெறப்படும் கருத்துக்களை நான் வேறு மதமாக இருந்தாலும் நான் அதை உள் வாங்கிட்டு நான் பரப்பும்போது அது ஒரு நற்செய்தி பணி தானே. நிச்சயமா. அது மாதிரி இன்ஸ்டியூஷனில், கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷனில் பணிபுரிய எனக்கு அந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷனில் எனக்கு அதுக்கான ஒரு சுதந்திரம் தராங்க. இப்போ நீ வேறு மதத்தில் இருக்க, நீ எங்களுடைய கூட்டத்தொடர்லேயோ ஒரு ப்ரேயர் சர்வீஸ்லேயோ நீ வரக்கூடாது அப்படின்னு எங்களுடைய பள்ளியில் சொல்வதில்லை. என்னை சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல வழி செய்தி தானே சார்? கண்டிப்பாக, நிச்சயம். அந்த நற்செய்தி எனக்கு கூறப்படும் ஒரு 10 கருத்துக்கள் நான் உள்வாங்குறேன்னா 8 கருத்தை நான் என்னுடைய பெற்றோரிடமோ நான் சந்திக்கும் நபர்களிடமோ நான் பரப்புகிறேன். அது நற்செய்தியை நான் பரப்பும் பணியை நான் செய்து பெருமை கொள்கிறேன். கண்டிப்பாக, ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கான வழி என் பள்ளி அமைத்து கொண்டு கொடுக்கிறது. நிச்சயமா. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்கள் சிஸ்டர். நம்ம எல்லாரும் நற்செய்தி பணி பரப்பணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுவது என்னன்னா, இப்போ என்ன பண்ணி நம்ம செய்துட்ருக்கோன்னு பார்த்தா அதற்கு முரண்பாடான பணிகளை செய்து கொண்டிருக்கோம். குறிப்பாக
காசிப்புன்னு சொல்கிற ஒரு பெரிய நமக்குள்ள ஒரு வைரஸ். இப்போ ஒரு ஹவுஸ் விசிட் போனோன்னா முன்னெல்லாம் வரவேற்பாங்க மக்கள், இப்போ ஏன் வந்தாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே போய் அந்த குடும்ப கதைகளை கேட்டு இருக்கிற பிரச்சனையை மேலும் பிரச்சனையாக்கிட்டு வர காலம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஹவுஸ் விசிட்ன்ற பேரில். அதே மாதிரி குழுமங்கள்லேயும் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்கே 3வது மனுஷனை பற்றி பேசுகிற அந்த ஸ்ப்ரெட்டிங் பேட் நியூஸ், நெகட்டிவிசம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் குட் நியூஸ் பற்றி பேச முடியலன்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போது முதல்ல நம்ம நற்செய்தி பணி நல்ல காரியங்கள் செய்வதற்கு முன் நம்ம எடுக்க முயற்சிகளுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிசம், மற்றவங்களை மேல் நோக்கி போகிறவங்கள இழுத்து விடுற அந்த ஒரு மனப்பான்மை, பிறரை ப்ளேம் பண்ணுற ப்ளேம் கேம், இதெல்லாம் நம்ம முதல்ல நிறுத்தினாலே நம்ம செய்யக்கூடிய முதல் நற்செய்தி பண்ணி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். தொடர்ந்து சகோதரர் சொல்லுங்கள். நற்செய்தி பணி சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்வு நற்செய்தியாக இருக்கணும்னு சொன்னாங்க. உண்மையிலே இது ஒரு இஸ்லாம் சகோதரர்களுக்கு முதல் கல்வி எதுனா திருக்குரான். கட்டாயம் காலையிலேருந்து 5 மணிக்கு படித்து தான் ஆகணும். அந்த மாதிரி நம்மளும் இந்த திருவிவிலியத்தை ஒரு முழுமையாக ஒரு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு முறையை ஏற்படுத்தி அது முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நற்செய்தி பணி நம்ம செய்ய நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வாழ்வை நற்செய்தியாக மாற்றுறது ஒரு முதிர்ச்சியடைந்த நிலை. நம்ம ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு பழக்க வழக்கங்கள், அதன் மூலியமாக தான் நம்ம வரக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பயிற்றுவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விவிலியத்தை முழுமையாக வாசிக்கக்கூடிய தன்மை வரணும். இன்னொன்று பிரதர் சொன்ன மாதிரி உண்மையிலே பொது நிலையினர்கள் உண்மையிலே நட்சத்திரம் நிறைய பேர் அழைப்பு விடுக்கணும். என்னுடைய ஆசைனா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்முடைய பங்கு ஆலயங்களில் ஒரு மாதத்தில் ஒரு பிரசங்கம் கொடுக்க ஒரு புதுநிலை அழைக்கலாம். ஒரு புது முயற்சியாக இருக்கும். சூப்பரான ஒரு சிந்தனை உண்மையிலே. ஏன்னா பாரு நம்ம கூட அங்கே இன்றைக்கி பிரசங்கம் வைக்கலாம் பாருங்க, ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். இது என்னுடைய கருத்து. நிச்சயமா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னா. வேறு யாராவது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள? இப்போ நான் பகிர போகிற கருத்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கருத்து. நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரிவினை சகோதரர் என்னை கேட்டார், தம்பி நீங்கள் ரோமன் கேத்தலிக்காக போய் கேட்டார். ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு. நாங்கள் ஆவிக்குள்ளே இருக்கிறோம்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நான் ஒரு நகைச்சுவை ஒன்று சொன்னேன், நாங்களாம் இட்லி சட்டிக்குள்ளே பூந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் ஆவிக்குள்ளே இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நகைச்சுவை ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டு வாசலில் ஃபுல்லாகவே ஒரு செயின்ட்டோட ஃபோட்டோ ஒன்று எப்பவுமே இருக்கும், செயின்ட் மைக்கேலோட பிக்சர். அதை பார்த்து கேட்டாங்க, புனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவை கேட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் யார் தேவையோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்கள் இந்த கொஸ்டின் என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஸ்கூலில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கவுன்சிலிங் தான் கொடுப்பாங்க. இந்த மாணவர்கள் வீட்டில் அன்பு கிடைக்காததுனால ஸ்கூல்ஸில் அந்த அன்பு கிடைக்குமான்னு இயங்குற மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்க எந்த ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாலுமே இந்த நற்செய்தி ஒரு காஸ்பிள் எடுத்து தான் அந்த கவுன்சிலிங்கே தொடங்குவாங்க. அது அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுவாக இருக்கும். அதே போல் இந்த குட் சமாரிட்டன் இதில் கூட இந்த லேவியர்கள்லாம் கடந்து பார்க்கும்போது அந்த குட் சமாரிட்டன் தான் அவர் நல்ல மனப்பான்மையோடு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து நம்மளும் அடுத்தவங்க கஷ்டத்தில் உணர்ந்து நம்மளுக்கு அந்த காஸ்பிள் பண்ணி அறிவிக்கணுன்றது என்னுடைய கருத்தாக. நிறைவாக சொல்லுங்க பாப்பா. ஒரு துறவர வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையில் யார் வேணாலும் அந்த நற்செய்தி பண்ணி செய்யலாம். ஆனால் அது செய்கிறதுக்கான உரிய தகுதியும் மதிப்பும் நம்மளுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். இப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம், ஒரு கோயிலில் போய் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்கிறோமா, கோயில்களுக்கு போகும்போது முக்காடு போட்டு போகிறோமா, நம்மளுடைய காலணிகளை கோயிலுக்கு போகும்போது வெளியே கழட்டி வச்சுட்டு போகிறோமா, நம்ம கழட்டி வச்சுட்டு போகும்போது அடுத்தவங்க பார்த்துட்டு நம்மளும் கழட்டி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ இதை மாதிரி செய்யும் போது இதுவும் ஒரு நற்செய்தி பணி தான். இந்தமாரி சிறு சிறு செயல்களோ ஒரு நற்செய்தி பணியாக இருக்கும்னு இது என்ன இருக்கு. பாப்பா கடைசியில் சொன்னாலும் அது சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நிறைவாக அருட்சகோதரி அவர்கள், நீங்கள் இப்போ இவ்வளோ கருத்துக்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆயர் அவர்கள் அவருடைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுப்பு. ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சிறப்பாக இந்த இறைவாக்கு வாசிப்பது, அதாவது நற்செய்தி வாசிப்பு அப்படிங்கிறது கத்தோலிக்க சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது அது குறைவு. சிறப்பாக பார்த்தோம், நம்மளுடைய குருக்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை அவங்க இந்த பிரசங்கத்துக்காக வாசிக்கலாம், சகோதரிகள் ஒருவேளை அடுத்த நாள் தியானத்துக்காக வாசிக்கலாம், மக்கள் ஓகே அந்த ஒரு எந்த அளவுக்கு நாம் எல்லோருக்கும் இந்த விவிலியம் என்ற புத்தகம் எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் தெரியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதோட நான் அந்த பயிற்சியை பற்றி பேசும்போது செமினரியிலையும் நோவிஷேட்ஸ்லையும் இந்த நாவிசஸ் அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நற்செய்தி பணியாளர்கள் தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பதே நற்செய்தி பணிக்குத்தான் என்பது எவ்வளவு தூரம் அவர்கள் மனதில் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் தேவாலயத்திற்கு போனால் உடனே மக்கள் என்ன கேட்குனா, எங்கள் பிள்ளைய படிக்க வைப்பீங்களா, அந்த வீட்டில் அந்த சபையில் சேர்ந்துருக்காங்க அவங்க படிக்க வச்சுருக்காங்க, நீங்கள் எங்கள் பிள்ளைய படிக்க வைப்பீங்களா. அவங்களுக்கு இந்த தேவாலயத்தில்னா ஒரு சபையில் சேர்ந்து ஒரு நல்ல இடத்துல போய் ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கணும், ஒரு மருத்துவராக இருக்கணும், அல்லது ஒரு கல்லூரியில் அல்லது ஒரு பள்ளியில்.
அவங்களுக்கு வந்து நற்செய்தி பணிக்காக தேவ அழைத்தலுக்கு போகிறார்கள் என்ற ஒரு புரிதல் கிடையாது, மக்களிடத்திலும் கிடையாது. அந்த சபைக்கு போனால் ஓகே கொஞ்சம் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவ் மைண்டு தான் இன்றைக்கி இருக்கிறத நான் பார்க்குறேன். அது ஒரு வேளை நம்ம இந்த நோவிஷியட் ட்ரைனிங்கில் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த நற்செய்தி பணிக்கு தான். எந்த நேரத்திலும் ஒரு ப்ரொவின்ஷியலால் ஒரு சிஸ்டரை எடுத்து இல்லைம்மா இந்த 3 வருஷம் நீ நற்செய்தி பணிக்கு தான் போகிற அப்படின்னு தொட முடியுமா? ஒரு இடத்தில் நற்செய்தி பணி நடக்கிறதா இல்லையா என்பதற்கு என்ன அடையாளம்? அதற்கு நான் சொல்ல விரும்புவது இறையாட்சி அங்கே அது இறையாட்சியை அது சுட்டி காட்டுகின்றதா, அவ்வளோதான். அன்பு, மன்னிப்பு, இரக்கம் நமது பள்ளிகளில் நாம் அதை கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் அங்கு இறையாட்சி. அதை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது இறையாட்சி அல்ல. ஒரு பங்கு தந்தை கூட பூசை வைக்கலாம், ஆனால் ஒரு மன்னிக்காத ஒரு பங்கு தந்தை பூசை வைத்தால் அது இறையாட்சி பணி அல்ல, அது நற்செய்தி பணியும் இல்லை. யார் வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம், ஆனால் அங்கே இறையாட்சிக்கான மதிப்பீடுகள் அங்கே இல்லை என்றால் அது நற்செய்தி பணி அல்ல என்பது தெள்ள தெளிவு என்பதை நாம் உள்ளத்தில். இறுதியாக அந்த இன்றைய தமிழக திருச்சபை, இது நான் கண்டிப்பாக சொல்லியே தீர வேண்டும், இன்றைய தமிழக திருச்சபையை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கும் மிகவும் அசிங்கமான அல்லது ஒரு கண்டேஜியஸ், அதாவது தீராத வியாதி அல்லது ஈவில் அப்படின்னு சொன்னோம்னா ஜாதியம். இன்று நாம் ஒரு குருவை பார்ப்பதே ஜாதியோடு தான் பார்க்கிறோம், அல்லது ஒரு சகோதரி ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் ஜாதியோடு, ஒரு ஆயரை ஜாதியோடு. இந்த தன்மை மாற முடியுமா? ஜாதியை கடந்து நாம் உறவுகளை வளர்க்க முடியுமா? அதற்கு நாம் ஆயர்கள் இணைந்து எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு போனால் எந்த ஊர்னு கேட்டால் அவங்க வந்து எந்த ஊருன்னு என் மேலே என்ன ஆக்குற, என் ஜாதி மேலே தான் ஆக்குற. ஸோ இந்த ஒரு நிலை ஐ திங்க் இங்கே இருக்கிற எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்வார்கள். யாருக்கும் இந்த ஈவில் இது ரொம்ப அசிங்கமாக வெளி உலகத்தில் போனால் ஓ தமிழ்நாட்டில் ஓ இதுதான் பிரச்சனை, என்னமோ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இதை நாம் பிரச்சனையாக வைத்துக்கொண்டு வசதிக்கு தகுந்தது போல் முதல் அமர்வில் தந்தை டெரன்ஸ் அழகாக சொன்னார்கள், ஒரு சில சமயங்களில் நாம் ஜாதியம் பார்ப்பதில்லை, ஆனால் பதவி என்று வரும்போது, அப்பாயின்மெண்ட் என்று வரும்போது, சில பொசிஷன் என்று வரும்போதெல்லாம் நாம் ஜாதியை கையில் எடுக்கின்றோம். ஏன் எடுக்கணும் என்று எனக்கு தெரியவில்லை. அதை நாம் நிவர்த்தி செய்தோம் என்றால் நிச்சயமாக தமிழக திரு அவை, தமிழக சமூகம் ஒரு இறையாட்சியாக மாறும் என்பதில் ஐயமில்லை. நிச்சயமாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் கடைசியாக சொன்ன விஷயம்தான் பல நேரங்களில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. தொடக்கம் ஒன்றிப்பை குறித்து பேசும்போது முதல்ல சொன்ன விஷயமே இந்த ஜாதிய பிரச்சனைகள் தான் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அது அங்கே இருந்த ஒன்றிப்பில் இருந்த பிரச்சனை எப்படி நற்செய்தி பணியில் இல்லாமல் போகும்? கண்டிப்பாக அங்கேயும் இருக்கிறது. அதை பற்றி நம்ம பெரிதும் விவாதிக்கவில்லை என்றாலும் அது அங்கே இருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதோடு மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைக்கி நிறையா கருத்துக்கள் இங்கே பகிரப்பட்டது. இந்த கருத்துக்கள் எல்லாமே இங்கே பகிரப்பட்ட கருத்துக்கள், சொல்லப்பட்ட பரிந்துரைகள் எல்லாமே சரியா என்று கேட்டால் அது அந்தந்த தளங்களை அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து இது வேறுபடும். இது இங்கே எடுக்கப்பட்ட முடிவுகள் என்பதல்ல, இங்கே சொல்லப்பட்ட பரிந்துரைகள், சொல்லப்பட்ட கருத்துக்கள், பகிரப்பட்ட விஷயங்கள், அவ்வளோதான். ஸோ நீங்களும் உங்களுடைய தளங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய பரிந்துரைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நம்முடைய முதல் பகுதியிலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலக ஆயர் மாமன்றத்தை கூட்டியிருப்பதற்கான காரணம் என்னென்னா, நாம் இந்த தளங்களில் 3 கருப்பொருள்களில் ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி பணி ஆகியவற்று இன்னும் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, முன்னோக்கி இட்டு செல்வதற்கான வழிகள் என்னென்ன, அதை பலதரப்பட்ட மக்களிடமிருந்து, பலதரப்பட்ட சூழ்நிலையில் பயணிக்கக்கூடிய மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எது எந்தெந்த தளங்களுக்கு பொருந்துகிறதோ அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து புதிய மாற்றம் காண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அமர்வின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செயல். அது மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். கடந்த 2 அமர்விலே சொன்ன அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ மீண்டும் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். இன்று வந்து நாம் அமர்ந்திருந்தோம், நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம், பேசினோம், சென்றோம். மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள் நாம் சென்றோம் என்றால் அழகான ஒரு பழமொழியை சிஸ்டர் சொன்னாங்க. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை மீண்டும் அதே பயணத்திற்குள் சென்றுவிடும். ஸோ அதை கடந்து விட்டு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு, ஸோ இன்றைய கடைசி அமர்வு நற்செய்தி பணி எவ்விதம் இருக்க வேண்டும் என்பது குறித்து அழகாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்முடைய அன்பு ஆயர் ராயப்பா அவர்களுக்கும் அருட்சகோதரி மெட்டி அவர்களுக்கும் இந்த கூட்டுறங்கு இயக்க திரு அவை நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கான எல்லா விதமான எந்தெந்த தளங்களில் பேச வேண்டும், எந்தெந்த தளங்களில் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்கு சிந்தனை தூண்டிய பாளை மறை மாவட்டத்தை சார்ந்த தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தந்தை டெரன்ஸ் அவர்களுக்கும் மற்றுமான பங்கேற்பாளர்கள், நீங்கள் தான் நிறையா விஷயங்கள், பலதரப்பட்ட விஷயங்கள், பலதரப்பட்ட கோணங்களிலிருந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுடைய ஒரு சில வெளிப்பாடுகள் சொல்லுவாங்களே, பருப்பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தளங்களிலிருந்து பல கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.
மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, கூட்டொருங்கு இயக்க திரு அவை ஒன்றிணைந்து ஒரே பாதையில் எனும் தலைப்பில் 3 கருப்பொருள்களை நாம் 3 பகுதிகளாக சிந்தித்திருக்கிறோம். ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி பணி. தொடர்ந்து இது குறித்து நாம் சிந்திப்போம், சிந்தித்ததை வாழ்வாக்க முயற்சி செய்வோம், புது மாற்றம் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.